அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானுடைய 16வது இரவான இன்றைய தினம் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனின் அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் நாம் கேட்டு வருகின்றோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒரு அற்புதமான நபியாகிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தன்னுள் உள்ளடக்கியிருந்த ஹஜ்ரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தாட்சிகள், இவற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சுமார் 100 ஆயத்துகளுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்கின்றான். அதிலே ஒரு விஷயமாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆரம்பமாக லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். நபியே, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலும் வ இஹ்வதிஹி அவர்களுடைய சகோதரர்களுடைய வரலாற்றிலும் ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன் கேட்கக்கூடிய மக்களுக்கு தெளிவான நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சமுமே அத்தாட்சிகள் நிறைந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல ஆரம்பிக்கின்றான். எப்படி? இது காலு யூசுஃப வ அஹூஹு வ ஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா. நான் நேற்றைய தினம் சொன்னதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர். ஒன்று அவருடைய மூத்த மனைவி, அவர்களுக்கு பிறந்தவர்கள் சுமார் 11 ஆண் மக்கள். இரண்டாவது மனைவி ராஹிலா, அந்த ராஹிலா அம்மையாருக்கு பிறந்தவர்கள் 2 பிள்ளைகள். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொருவர் புன்யாமின். அவர் நபி அல்ல, ஒரு நல்லடியார். இந்த 2 பேரும் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள். மூத்த மனைவியினுடைய பிள்ளைகளான 11 பிள்ளைகளும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். ஏனென்றால் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் நபியின் மீது வைக்கக்கூடிய அன்பு, பாசம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் 11 பேர் கொண்ட ஒரு பெரிய குரூப்பாக இருக்கிறோம், நாம் 11 பேர் கொண்ட ஒரு பெரிய ஜமாத்தாக இருக்கும் பொழுது நம்முடைய தந்தை நம்மளை மதிக்காம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்ற ஒரு பொறாமை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு முறை கூடி தங்களுக்குள் பேசுகிறார்கள். இது காலு ல யூசுஃபு, யூசுஃபும் வ அஹூஹு அவருடைய சகோதரரும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரர் புன்யாமினும் அஹப்பு இலா அபீனா நம்முடைய தந்தையிடத்தில் நெருக்கத்திற்குரியவர்களாக பாசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் மின்னா நம்மை காட்டிலும். அப்ப யூசுஃபும் அவங்களுடைய சகோதரர் புன்யாமினும் நம்மை காட்டிலும் நம்முடைய தந்தைக்கு நெருக்கமானவர்களாகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வ நஹ்னு உஸ்பா, நாமும் ஒரு பெரிய ஜமாத்தா இருக்கிறோம், 11 பேருங்கிறது ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறோம். ஆனால் பெரிய குரூப்பா இருக்கிற நம்மளை விட யூசுஃபையும் அவனுடைய சகோதரரையும் தான் நம்முடைய தந்தைக்கு ரொம்ப பிடிக்குது. அதுலேயும் அவங்க 2 பேரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் ரொம்ப பிடிக்குது. அப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்பொழுது சொல்கிறாங்க, இன்ன அபானா லஃபிய தலாலிம் முபீன், நிச்சயமாக நம்முடைய தந்தை
பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றார். அதான் அவருக்கு யார்கிட்ட அன்பு காட்டணும், யார்கிட்ட அன்பு காட்டணும் தெரிய காட்டக்கூடாதுன்னு தெரியல அவருக்கு. 11 பேர் இருக்கிற நம்மளை விட்டுட்டு ஒரே ஒரு மகனாக இருக்கக்கூடிய யூசுஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் மேலே போய் இவ்வளோ பாசமாக இருக்கிறார் நம்முடைய தந்தை. நிச்சயமாக நம்முடைய தந்தை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஆலோசனை செஞ்சு பேசுகிறாங்க. பேசும் பொழுது சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணலாம், யூசுஃப் உயிரோடு இருக்கிறதுனால தானே நம்முடைய தந்தையை யூசுஃப் மேலே பாசமாக இருக்கிறாங்க, யூசுஃப் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. யூசுஃபை கொலை பண்ணிட்டா யூசுஃப் இல்லாமல் போயிடும், அப்போ நம்ம மேலே பாசம் வந்துருமா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணன் தம்பி பாச ஈகோவில் தவறான முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவு, உக்குத்துலு யூசுஃபை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொலை செய்து விடலாம். அவித்ரஹு அரலன் யஹ்லுலக்கும் வஜூஹு அபீக்கும், அல்லது அவரை கண் காணாத எங்கேயாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். நம்முடைய தந்தையை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு கண்ணு காணாத இடத்துல விட்டு வந்துடுவோம், அல்லது கொலை செஞ்சு எங்கேயாவது எரிஞ்சிடுவோம் அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்யும்போது கால காயிலும் மின்ஹும், அவர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த 11 சகோதரர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, லா தக்துல் யூசுஃப, அதுக்காண்டி கொலை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய முடிவு, தப்பான முடிவு, அப்படி வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம். ஓ அல்கூஹு ஃபி கயாபத்தில் ஜுப்பி, வேணா அவரை ஏதாவது ஒரு பாழும் கிணத்துல தூக்கி போட்டுருங்க. எல்தக்கத்து பாது செய்யாரா என்கொண்டு ஃபாயிலோன், யாராவது அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்க அதை அவரை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போகிறதா தூக்கிட்டு போட்டோம், இல்லை அந்த கிணத்துல சாவுறதா சாவிட்டோம், நம்ம அவரை கொலை பண்ண வேண்டாம். அவர் நம்மளை விட்டு போயிட்டா போதுமா இல்லையா, போயிட்டா நம்முடைய அத்தாவுடைய அன்பு நம்மளை திரும்பிடும், அப்போ அத்தாவுக்கு நம்ம நெருக்கமானலாம், அத்தாவுடைய பாசத்துக்குள்ள நம்ம ஆயிடலாம். அதனால ஏன் நியாயமாக கொலை பண்ணுறீங்க, அவர் நம்மளை விட்டு போயிட்டா போதும். அதனால என்ன பண்ணலான்னு சொன்னால், அவரை கொண்டு போய் ஏதாவது ஒரு பாழும் கிணத்துல போட்டுருங்க. அப்படி பாழும் கிணத்துல போட்டுட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும், யாராவது வியாபார கூட்டம் வர்றவங்க அந்த பக்கம் வர்றவங்க அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க, நமக்கு பிரச்சனை ஓஞ்சிருமா இல்லையா, ஏன் அநியாயமாக ஒரு பச்சை பிள்ளையோ ஒரு சின்ன வயசு பிள்ளையோ கொலை பண்ணணும் அப்படின்னு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி ஓகே, அப்போ இவர் சொல்கிறதே கரெக்டு, கொலை பண்ண வேண்டாம், சின்ன வயசு பையனாக இருக்கலாம், சின்ன குழந்தை, ஏன் நம்ம அநியாயத்தை கொலை பண்ணுவானே, ஏதாவது கிணத்துல தூக்கி எரிஞ்சிருவோம், எப்படி அத்தாட்ட போய் எப்படி அவரை யூசுஃபை கடத்திட்டு போகிறது, எப்படி நம்ம அத்தாட்ட பிரித்து கொண்டு போகிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி எல்லாரும் அத்தாட்ட வர்றாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், யா அபானா, எங்கள் தந்தையே. தந்தை யாரு, யாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என்னோட தந்தையே. மாலக்க லா தாமன்னா அலா யூசுஃப, யூசுஃபுடைய விஷயத்தில் என்னை ஏன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, யூசுஃபுடைய விஷயத்தில் எங்களை ஏன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, லா தாமன்னா அலா யூசுஃப், யூசுஃப் விஷயத்தில் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, காரணம் என்ன, வ இன்னா லஹூல நாசிஹூன், நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நல்லது தான் நாடுவோம், நாங்கள் போய் அவருக்கு ஏதாவது தீங்கி விளைச்சிருவோமா, ஆனால் நீங்கள் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, எங்களோட அவர் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, எங்களோட பழக விட மாட்டேங்கிறீங்க, எங்களோட பேச விட மாட்டேங்கிறீங்க, ஏன் எங்களை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு அரசியலு மானா கதன், நாங்கள் நாளைக்கு நாங்கள் எல்லாருமே விளையாட போகிறோம், எங்களோட யூசுஃபை அனுப்பி வைங்க, நாங்கள் அப்படியே போய் அந்த காட்டு பகுதியில் போய் அந்த விரவு சொல்லி பொறுக்கிட்டு அப்படியே அங்கே எல்லாம் விளையாடிட்டு நாங்கள் வர்றோமே, ஏன் உங்களோடய வச்சுருக்கிறீங்க யூசுஃபை, எங்களோட ஏன் பழக விட மாட்டேங்கிறீங்க, எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, போய் கேட்குறாங்க. சொல்கிறாங்க, அரசியல்கு மானா, எங்களோட அவரை அனுப்புங்கள், எருத்தா கதன், நாளைக்கு எருத்தா எல்லாப், நாங்கள் அப்படியே அந்த காடு பகுதியில் போய் சொல்லி பொறுக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு வருவோம், இன்னா லஹுல ஹாஃபிலோன், நாங்கள் அவருக்கு பாதுகாவலராக இருப்போம், நாங்கள் அவருக்கு செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக இருந்து பத்திரமா கூட்டு வந்துடுறோம், நீங்கள் அவரை யூசுஃபை என் கூட அனுப்புங்களேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறாங்க. கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னி ல யஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி, நீங்கள் அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலை அளிக்கின்றது, அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அவரை விட்டு கவனக்குறைவாக இருக்கும் நேரத்தில் காட்டு பகுதியில் நிறைய ஓநாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது, அதனால் எந்த ஓநாயாவது அடிச்சு கிடிச்சு கொண்டுடுமோ, இல்லை ஓநாயினால இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். நீங்கள் தான் விளையாடிக்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, கவனக்குறைவாக இருப்பீங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, அவங்களுக்கு கவனமாக ஆர்வமாக இருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் கவனக்குறைவாக நேரத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஓநாய்கினாய் ஏன்னா ஓநாய் புலங்கிற பகுதி அது, ஓநாய்கினாய் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்திடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன்.
இன்னிலை ஹசுனி அன் ததுஹபு பிஹி, நீங்கள் அவரை அழைத்து செல்வதையும், வஹாஃப யாக்குலஹ தியாபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்கள் மறதியாக இருக்கும் பொழுது அவரை ஓனாய் அடித்து விடுமோ என்றும் நான் அஞ்சுகின்றேன், பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. காலு, அவங்க எல்லாம் சொன்னாங்க, ல இன் அக்கலஹு தியபு வ நஹனு உஸ்பா வ இதல்ல ஹாசிருன், என்ன நீங்க சொல்றீங்க, நாங்களா இருக்கும் பொழுது எங்களை மீறி ஒரு ஓனாய் வந்து அடிச்சிருமா? காலு ல இன் அக்கலஹு தியபு, அப்படி ஒரு ஓனாய் வந்து அடிச்சிருமா? நஹனு உஸ்பா, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும் பொழுது, நாங்க 11 பேர் இருக்கும் பொழுது எங்க 11 பேரையும் மீறி ஓனாய் வந்து அடிச்சிருமா அவரை? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா இன்னா இதல்ல ஹாசிரோன், அப்படின்னா அதை விட பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை எங்களுக்கு. நாங்க 11 பேர் செக்யூரிட்டியா இருக்கும் பொழுது எங்களை மீறி ஒரு சிறு குழந்தையை ஓனாய் அடிச்சிட்டு போகுதுண்டாக்கா அதை விட பெரிய நஷ்டம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த மக்கள் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியே என்ன பண்றாங்க, கன்வின்ஸ் பண்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு, சரிப்பா ரொம்ப விரும்பி கேட்குறீங்க, நீங்கள் அவரை கூப்பிட்டு போங்க, யூசுஃபை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிடுறாங்க. சின்ன பிள்ளை. ஃபலம்மா தஹபு பிஹி, அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சென்றபோது, வ அஜ்மஉ அன் யஜ்அலுஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி, ஒரு பாழும் கிணற்றிலே அவரை தள்ளி விடுவதற்கு எல்லோரும் ஏகோபித்து முடிவு செய்து விட்டார்கள். எல்லோரும் ஏகோபித்து முடிவு செஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாங்க, பாழும் கிணத்துல தள்ளி விட்டாங்க. ஹதீஸ்களில் வருது, அந்த கிணறு என்பது பைத்துல் முகத்தஸ் கிணறு. இன்னைக்கும் பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் அந்த கிணறு இருக்குது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே வாழ்ந்தது மிஸ்ரில் தான், எஜிப்து தான். அந்த காலத்து மிஸ்ர் என்பது இந்த காலத்து எஜிப்து, ஜோர்டான், இப்பொழுதைய பலஸ்தீன் எல்லாம் சேர்த்து தான். அப்போ அந்த எகிப்துக்கு வெளியே தான் கூட்டிட்டு போய் பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணற்றிலே அவரை தள்ளி விட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள விழும்பொழுது என்ன பண்றாங்க, தள்ளி விடாம, சின்ன பிள்ளை தானே, ஒரு வாளியை வச்சு வாளிக்குள்ள ஏறி உட்காருன்றாங்க. இவங்க விளையாட்டு மாதிரி ஏறி உட்கார்ந்துறாங்க, அப்படியே வாளிக்குள்ள வச்சு இறக்கி விட்டுறாங்க கிணத்துக்குள்ள. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி இறங்கும் பொழுது அந்த கிணத்து நடுவில் ஒரு பாறைக்கல் ஒன்று வருது, கைப்பிடி மாதிரி, அதை பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. அவங்க தண்ணியில் விழல, அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக உட்காந்துடுறாங்க. என்ன சின்ன பிள்ளை, ஹதீஸ்களை வருது 5 வயசு அந்த நேரத்தில். அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஒரு பாலம் கிணத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 5 வயது அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் சொல்றான் பாருங்க, வ அவ்ஹைனா இலைஹி, நாம் யூசுஃபுக்கு வஹி அறிவித்தோம். அந்த நேரத்திலே சிறு பிள்ளையா இருந்த யூசுஃபுக்கு நாம் வஹி அறிவித்தோம். எப்படி, லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, ஒரு காலம் வரும், நீங்க இந்த கடலுக்கு இது கிணத்துக்குள்ள இருட்டுக்குள்ள ஒரு பாறையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இது உங்களுக்கு அழிவல்ல, இது உங்களுக்கு கடைசி காலம் அல்ல, நஷ்டம் அல்ல, இது ஒரு காலம் வரும். லதுனப்பி அன்னஹும், ஒரு காலம் வரும், நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க. அப்படி வரும் பொழுது உங்களுடைய இந்த நிலைமையை பற்றி உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துவீர்கள். எனக்கு கிணத்துக்குள்ள விட்டு வந்தீங்களப்பா அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சகோதரருக்கு ஞாபகப்படுத்தீங்க. ஆனா ஒஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அதனை உணர மாட்டார்கள், அவங்களுக்கு புரியாதது. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அந்த அந்தஸ்தின் மூலமாக அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது அப்பொழுது அவர்கள் செய்த இந்த துரோகத்தை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீர்கள் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறான். சரி, கிணத்துக்குள்ள இறக்கியாச்சு, கிணத்து தூக்கி போட்டாச்சு, போட்டு இப்போ தந்தைகிட்ட வர்றாங்க. ஓ ஜாஉ அபாஹும் இஷா யபுகூன், தங்களுடைய தந்தையிடத்திலே மாலை நேரத்தில் இருட்டிய பிறகு அழுது கொண்டே வந்தார்கள். யாரு, இந்த 11 அண்ணன் தம்பிகளும் அழுதுகிட்டே வர்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க, காலு யா அபானா, எங்களுடைய தந்தையே, இன்னா தஹபனா நஸ்தபிக் தரக்கனா யூசுஃப இந்த மதாயினா, நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டே அப்படியே வெகு தூரம் போயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டே வெகு தூரம் போயிட்டோம். அப்போ வெகு தூரம் போகிற நேரத்தில் ஓ தரக்கனா யூசுஃப இந்த மதாயினா, எங்களுடைய பொருள்கள் எல்லாம் வச்சிருந்த இடத்துல யூசுஃபை உட்கார வச்சுட்டு போனோம். ஆனால் திரும்பி வந்துட்டு பார்த்தா அக்கலஹு திஅபு, ஒரு ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது, ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு என்ன பண்ணா ஒரு பொய் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒமா அன்த பி முஃமினின் இல்லனா, நிச்சயமா நீங்க வந்து எங்களை நம்ப மாட்டீங்க தெரியும், உலவு குன்னா சாதிகீன்,
நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் எங்களை நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அனுப்பும் பொழுது சந்தேகப்பட்டு அனுப்புனீங்க, ஓனாய் கிடைச்சா என்னப்பா பண்ணுவீங்கன்னு. அதையும் மீறி நாங்கள் அவர் பாதுகாப்பாக விட்டுட்டு போயும் என்ன ஆயிடுச்சு கடைசியில் ஓனாய் கடிச்சிருச்சு. அதனால தந்தையே இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஓனாய் கடிச்சதுக்கு ஆதாரமாக என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ள ஒரு முயல் ஓடிச்சு. அந்த முயலை பிடிச்சி அறுத்து அந்த முயலோட ரத்தத்தை சட்டையில் பூசினாங்க. முயலோட ரத்தத்தை சட்டையில் பூசி ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. யார்கிட்ட? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல. எவ்வளோ பெரிய கிரிமினல் பாருங்க அந்த காலத்திலேயே. ஆனால் எவ்வளோ பெரிய கிரிமினல் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், எவ்வளோ திறமையாக தப்பு செய்ய நடந்தாலும் ஏதாவது தடயம் காட்டி கொடுத்துரும், ஏதாவது சின்ன தடயம் காட்டி கொடுத்துருமா இல்லையா? அந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தடயம் காட்டி கொடுத்துச்சு. என்ன தடயம்? ஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதீப். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து என்ன பண்ணாங்க, அந்த வாளிக்குள்ள வச்சு இறக்கும் பொழுது சட்டையை கட்டிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை ஆதாரம் காட்டணும்ல தந்தைட்ட, அந்த சட்டையில தான் என்ன பண்ணாங்க, ரத்தத்தை ஓட்டி ஜாஉ அலா கமீஸி, அவருடைய சட்டையின் மீது பிதமின் கதீப், பொய்யான ரத்தத்தை ஓட்டி கொண்டு வந்தார்கள். பொய்யான ரத்தத்தை பூசி கொண்டு வந்தார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கொலை பண்ணிட்டானுங்க, இல்லை வேற ஏதோ இது பண்ணிட்டானுங்க. இல்லாத வியாபார கூட்டம், அந்த காலத்தில் அரபு மக்களுக்கு மத்தியில் வியாபார கூட்டம் வந்துச்சுன்னா இது எங்களுடைய அடிமைன்னு சொன்னால் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எங்கேயோ விலை கொடுத்து அனுப்பி விட்டானுங்க, அடிமைன்னு சொல்லி வித்துட்டானுங்க. ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கண்டா, ஓனாய் ஒரு பிள்ளைய கடிக்கும் பொழுது சட்டை பட்டனெல்லாம் கழட்டி பத்திரமா வச்சுட்டா கடிக்கும். ரத்தத்தை பூசினவங்க அந்த சட்டையை கிழிக்க மறந்துட்டானுங்க, சட்டையை கிழிக்க மறந்துட்டாங்க. ஓனாய் எப்படி ஒருத்தனை கடிக்கும், சட்டையெல்லாம் கிழிக்குமா இல்லையா? முதல்ல அது கடிக்கும் போது சட்டை கிளியுமா இல்லையா? சட்டை பத்திரமா, சட்டைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுப்பா, சட்டை பத்திரமா கட்டி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரை கடிக்குமா? இதை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, இவனுங்க சைத்தாந்தரமான ஏதோ வேலை பண்ணிட்டானுங்க சொன்னாங்க. பல் சவ்வலத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுஸுக்கும், இல்ல உங்களுடைய மனோ இச்சை உங்களை ஏதோ தவறான காரியத்தை தூண்டிவிட்டது. உங்களுடைய மனோ இச்சை உங்களுடைய தவறான காரியத்தை தூண்டிவிட்டது. சபுருன் ஜமீல், இருந்தாலும் நான் அல்லாஹ்காண்டி பொறுத்துக்கிறேன். என் பிள்ளைய நீங்க பாவிகளா என்னவோ பண்ணிட்டீங்க, என் பிள்ளைய ஏதோ பண்ணிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ அடிமையா வித்துட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியுது. சபுருன் ஜமீல், இருந்தாலும் நான் பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னாங்க. சொல்லுங்க, நல்லா கவனிங்க. அல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கு அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்ற இந்த வார்த்தை ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியினுடைய தவக்குல், அல்லாஹ் மேல நம்பிக்கை காட்டுது. நம்மளா தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாசத்துக்குரிய புள்ள, சின்ன புள்ள, 5 வயசு பிள்ளைய கூட்டு போனாங்க, பாவிங்க ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன பண்ண தெரியாது, ஆனால் கொண்டு ஓனாய் கடிச்சின்றானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அழுது அட பாவிகளா நாசமா போன, நல்லா இருப்பியா, என்னடா பண்ணி என் பிள்ளைய, என்னடா பண்ணி என் பிள்ளைய, கத்தி கதருமா இல்லையா, சொல்லி என்ன பண்ண என் பிள்ளைய, என்ன பண்ண கேட்பமா இல்லையா? ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நல்லா தெரியுது, பல் சவ்வலத்துலக்கும் அன்ஃபுஸுக்கும் அம்ரா, உங்களுடைய மனோ இச்சை உங்களை ஏதோ தப்பு செய்ய வச்சிருச்சு, அது மட்டும் எனக்கு தெரியுது. இருந்தாலும் சபுருன் ஜமீல், நான் பொறுமையா இருக்கிறேன், நான் அல்லாஹ்காண்டி சகிப்போடு இருக்கேன், பொறுமையோடு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், நீங்கள் செல்லக்கூடிய கதைகளுடைய விஷயத்திலே அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்ய போதுமானவன், அல்லாஹ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதனால உங்களுடைய கதையை நான் நம்ப தயாரா இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த ஆயத்திற்கு சகோதரர்களே, சபுருன் ஜமீல் அல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், நிறைய சஹாபாக்கள் அவங்களுக்கு கஷ்டம் வர நேரத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ்வுடைய வசனத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நம்பிக்கைக்கு தக்வாவுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு உதவியும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேல மிகப்பெரிய அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு. நம்மளாம் கேள்விப்பட்டிருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போகும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா துணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. போயிட்டு திரும்பி பனுல் முஸ்தலிக்ங்கிற போரு, பனுல் முஸ்தலிக் போயிட்டு திரும்பி வரும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களோட சுய தேவை மலஜலம் கழிக்கிறதுக்காண்டி ஒரு ஓரமாக புதர் பக்கமாக போகிறாங்க. போயிட்டு பார்க்குறோம், களத்தில் கலந்த நகையை காணோம், செயினை காணோம். அடரா அங்கே தான் கலந்துருக்கணும்னு சொல்லி இருட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, செயினை தேட போகிறாங்க. அப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே படை புறப்பட்டு போயிடுது. புறப்பட்டு போச்சுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஒல்லியான தேகமாக இருந்ததுனால அவங்க வளமையாக உட்கார்ற அந்த பல்லாக்கில்
ஏறி உட்கார்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு 4 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நகையை தேடி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்த்தா ஒருத்தரையுமே காணோம், படையில் அந்த ஒருத்தரையுமே காணோம், எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க, முட்டியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமை என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே ஒரு பிரயாணத்துலேருந்து வரும்பொழுது பின்னாடி 2 பேர் தனியாக வர சொல்லுவாங்க. ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே தேடி கண்டுபிடிச்சி வரதுக்காண்டி. அந்த மாதிரி ஒரு சஹாபி வர்றாங்க. வரும்பொழுது பார்த்தா யாரும் ஆள் இருக்க மாதிரி தெரியுது. உடனே கிட்ட போய் பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னாங்களா இல்லையா, இதை பார்த்து ஆயிஷா முழிச்சிடுறாங்க. முழிச்ச உடனே ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னாச்சு, என்னங்க உட்காந்துருக்கீங்க, எதுவுமே கேட்கல. உடனே தான் ஏறி வந்த ஒட்டகத்தில் கீழே இறங்கி அந்த ஒட்டகத்தில் அப்படி தாள வச்சாங்க. ஆயிஷா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க மதினாக்குள்ள. மதினாக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி படை ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. வந்து பார்த்தா பல்லக்குள்ள ஆயிஷா எல்லாம் காணோம். உடனே முனாஃபிக்கள் ஆஹா இதை வச்சு ஒரு கதை ஒன்று கட்டிடலான்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் அந்த சஹாபிக்கும் நவுதுபில்லா கள்ள தொடர்பு இருந்துச்சு. 2 பேருமே பிளான் பண்ணி தான் நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், அப்புறம் நீ வந்து என்னை கூட்டு வர மாதிரி கூட்டுவான்னு சொல்லி 2 பேர் பிளான் பண்ணி தான் தனியாக தங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையை அவுத்து விட்டாங்க முனாஃபிக்கள். நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசத்திற்குரிய மனைவி, அன்புக்குரிய மனைவி. அந்த மனைவி மேலே இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து விடப்பட்டு இந்த கட்டுக்கதை எவ்வளோ வேகமாக பரவுதுன்னு சொன்னா, இந்த அவதூறு எவ்வளோ வேகமாக பரவுதுன்னு சொன்னா, நல்ல மக்களும் உண்மையாக இருக்குமோ, ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் இந்த அவதூறுலாம் ஒரு கதவு வச்சுருக்கோம்ல, நெருப்பு இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது பாருங்க, உண்மையாக இருக்குமோ என்று சஹாபாக்களும் நல்ல சஹாபாக்களும் முனாஃபிக்கள் செஞ்ச பிரச்சாரம் கோயபல் ஸ்கூலுங்களை பொய்யை திரும்ப 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 சொன்னா என்ன ஆயிடுங்க, அது உண்மையாயிடும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் செஞ்சு 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 கடைசியில் நல்ல மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கால் உண்மையா இருக்குமோ, இல்லைன்னா எதுக்கு ஆயிஷா இப்படி வந்தாங்க, ஏன் இப்படி வந்தாங்க, அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு இவங்களும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சகோதரர்களே 40 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தூக்கம் இல்லை, உணவு இல்லை, நிம்மதி இல்லை, வேற எந்த வேலையிலுமே ஈடுபாடு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது 40 நாளா. எந்த தீனுடைய பணிகள் நடக்கல. தன்னுடைய அருமை மனைவி மேலே இப்படிப்பட்ட அவதூறுனா அது கியாமத் நாள் வரை அசிங்கம் இல்லையா ஒரு நபிக்கு? ஒரு நபியுடைய மனைவி இப்படி வந்து மற்றவங்களோட தப்பா போயிட்டாங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய கேவலம் அது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கேவலம். இதை நினைச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வெதுப்புறாங்க, வேதனைப்படுறாங்க. சரி இதுக்கு என்னதான் தீர்வு, ஒவ்வொருத்தரையா கூட ஆலோசனை பண்ணாங்க, என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், ஆயிஷா நல்ல பிள்ளையார சொல்ல, நீங்கள் அப்படிலாம் அவங்க மேலே சந்தேகப்படாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு யார சொல்ல, இதில் போய் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு பேசாமல் ஆயிஷா தலாக் கூட்டு வேறு நல்ல பண்ண கல்யாணம் முடிச்சிங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்கிறாங்க. இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போண்டு. ஆயிஷாவும் ரசூலுல்லாஹி தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துடுறாங்க. 40 நாட்களுடைய அலைக்கழிப்புக்கு பிறகு 40வது நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர் என்ற வசனத்தினுடைய ஆயிஷா ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட வசனங்களை அல்லாஹ் இறக்குறான். இறக்கி நபியே ஆயிஷா வந்து பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு சம்பவத்தையும் சொல்கிறான். இது முனாஃபிக்கள் பண்ண வேலை, முனாஃபிக்கள் தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவதூறு பரப்பி விட்டாங்க. உடனே அல்லாஹ் மூமின்கள் கண்டிச்சா, மூமின்களே இப்படி முனாஃபிக்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ் தான் மிக்க அறிந்தவன் அப்படின்னு ஒதுங்கி இருக்க வேண்டாமா, நீங்கள் அதை நம்பலாமா, நீங்கள் அதை 4 பேர்ட்ட சொல்லலாமா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களையும் கண்டிச்சான். இது நீண்ட சம்பவம். அந்த நேரத்தில் ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கூப்பிடுறதுக்கான வர்றாங்க. எங்க வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது அபூபக்கருடைய மனைவி உம்மு ரூமான், ஆயிஷா ரலியல்லாஹு தாய் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, உடனே ஆயிஷா அம்மையாட்ட ஓடி போய் வா ரசூல் வந்திருக்கிறாங்க, போய் ரசூலுல்லாஹ்க்கு நன்றி சொல்லு, ஜஸாக்கல்லாஹ் சொல்லு, உன்னை கூப்பிட வந்திருக்காங்க வா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மகள் இந்த மாதிரி ஒரு அவதூறு குற்றச்சாட்டுக்கு அல்லாஹி அவங்க மனம் உடைஞ்சிருக்கான தாயுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அது யார், சாதாரண மகள் இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா இருக்கிறவங்க. அப்போ அந்த அம்மையார் ஆயிஷா தந்தை தாய் சொன்ன உடனே ஆயிஷா வீஞ்சிக்கிறாங்க, நான் இவருக்கே நன்றி சொல்லணும், நான் என் ரப்புல் ஆலமீன் நன்றி சொல்லுவேன். அவங்களே நம்ம சந்தேகப்பட்டாங்கல்ல, சந்தேகப்பட்டு தானே அனுப்பி விட்டாங்க அம்மா வீட்டுக்கு போண்டு, அல்லாஹ் தான் என்னை பாதுகாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் மீண்டும் மீண்டும் நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஓதிய ஆயத்தை தான் நான் ஓதிக்கொண்டிருந்தேன். எந்த ஆயத்து, ஃபஸபுருன் ஜமீல், அழகான முறையில் பொறுமையாயிரு,
வல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், இவர்கள் இட்டு கட்டக்கூடிய கட்டுக்கதைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வே உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வே போதுமானவன். அப்ப இந்த கட்டுக்கதைகளிலிருந்து, இந்த அவதூறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்ற அந்த ஆயத்தை தான் நான் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிச்ச மாதிரியே என்னை பாதுகாத்து ரப்பல் ஆலமீன் என்னை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த எந்த ஒரு துவாவாக இருந்தாலும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் அது உண்மையிலேயே மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடியது. எப்படின்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனில் இருக்கும் பொழுது மீன் வயிற்றிலே மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பொழுது அப்ப அந்த மீன் வயிற்றிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன துவா செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எவ்வளோ ஒரு விசேஷமான துவான்னு சொன்னா, திக்ருன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த துவாவை அவர் தொடர்ந்து ஓதியதினால்தான் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து மீண்டும் பாதுகாக்கப்பட்டார், மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போ மீனுடைய வயிறுங்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயக்காரர்கள் ஒருத்தனா இருக்கிறேன் யா அல்லாஹ். அந்த துவா திரும்ப திரும்ப ஓதியதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்தான். அப்ப இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபு சலமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிடுறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்போம். அபு சலமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துக்கு போறாங்க. அபு சலமாவுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அபு சலமா உம்மு சலமாவும் மதீனாவில் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், ஒரு கணவன் மனைவினா இவங்கள மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்ந்தா இவங்கள மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு அபு சலமாவுக்கு உம்மு சலமா மேல பாசம், உம்மு சலமாவுக்கு அபு சலமா மேல பாசம். அவ்வளோ அன்பு, அவ்வளோ அந்யோன்யம், ரெண்டு பேரும் அவ்வளோ முஹப்பத்தா இருந்தாங்க. அந்த அபு சலமா ரலியல்லாஹு தஆலா திடீர்னு வஃபாத் ஆயிட்டாங்க. உம்மு சலமா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கம் விசாரிக்கிறதுக்கான போறாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இத்தால உட்காந்து திரைக்கு பின்னால் அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க, உம்மு சலமாவே நீ கவலைப்படாதே, நான் ஒரு துவா சொல்லித்தரேன், அந்த துவா தொடர்ந்து ஓது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபு சலமாவை விட உனக்கு நல்ல கணவனை தருவான், மீண்டும் ஒரு நல்ல கணவனை தருவான் அப்படின்ட்டு. அந்த அம்மா துவா ஓதுனாங்க. அல்லாஹும்ம ஐன்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா வக்லிஃப் லி கைர மின்ஹா, யா அல்லாஹ் இந்த முசீபத்தான நேரத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, இதே போல நான் எதை இழந்திருக்கிறேனோ இதை விட நல்ல பகரத்தை எனக்கு தருவாயாக, இப்போ எதை இழந்து கஷ்டப்படுறேனோ இதை விட நல்ல ஆல்டர்னேட்டிவ், என்ன சொல்ற, நல்ல ஒரு மாற்று பரிகாரத்தை எனக்கு தருவாயாக அப்படிங்கிற துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த துவா ஓதும் பொழுதே நான் நினைப்பேன், என்னத்தை போட்டுக்கிட்டு அல்லாஹும்ம ஐன்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா, ஓகே அல்லாஹ் அந்த முசீபத்தில் எனக்கு உதவி செய், வக்லிஃப் லி கைர மின்ஹா நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தை தா அப்படின்னு கேட்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ள உருத்தம் எப்படின்னா, அபு சலமா விட சிறந்த பகரம் யார் இருக்க முடியும், அபு சலமா விட சிறந்த பகரம் யார் இருக்க முடியும், அவரை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா, அவரை மாதிரி கணவன் கிடைக்குமா, இந்த ஊரே நம்மளை பாராட்டுச்சு கணவன் மனைவினா இவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லி, அவரை மாதிரி கணவன் யார் கிடைக்க போறாங்க, சரி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க துவா செய்வோம் அப்படின்னு அந்த அம்மையார் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வந்தாங்க. அல்லாஹும்ம ஐன்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா, யா அல்லாஹ் இந்த முசீபத்தான நேரத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, வக்லிஃப் லி கைர மின்ஹா இதை விட சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயாக. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இந்த துவாவினுடைய பொருட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபு சலமாவை விட சிறந்த கணவனை தந்தான். எப்படி? ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு அல்ல, 1000 மடங்கு, 2000 மடங்கு அல்ல, பழங்கோடி மடங்கு, பல கோடி மடங்கு அபு சலமாவை விட உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த துவாவோ ஒருபோதும் நமக்கு அது வீணாகாது. நிச்சயமாக நாம் நம்முடைய அந்த துவாவிலிருந்து நமக்கு அந்த துவாவானது, நாம் செய்யக்கூடிய துவாவானது அந்த கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்பதற்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு உதாரணம். அந்த அடிப்படையில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனவே என் பிள்ளை என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியல, கொலை பண்ணிட்டீங்களோ, இல்லை யார்ட்டையும் அடிமன்னு சொல்லி வித்துட்டீங்களோ, இல்லை அவர் ஏதாவது கிணத்துல தூக்கி போட்டீங்களோ, ஏதோ பண்ணிட்டீங்களா பாவிகளா, அது சவ்வளத்திலக்கும் அன்புசகம் அம்ரா,
உங்களுடைய மனோ இச்சையை உங்களுக்கு ஏதோ செஞ்சிட்டீங்க, ஆனாலும் நான் அல்லாஹ்வுக்காக சபரோடு இருக்கிறேன். ஒரு கால் என்னுடைய மகன் என்னைக்காவது உயிரோடு இருந்தான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் என்னை பார்க்க வருவான், நான் அவனை பார்ப்பேன். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவன். ஏன்னா ஒரு பாசத்திற்குரிய ஒரு குழந்தை இறந்து விடும் துக்கத்தை விட காணாமல் போகும் துக்கம் ரொம்ப கொடூரமானது. அப்படிதானே? ஒருத்தர் அன்பான ஒரு குழந்தை மூத்தா போயிட்டா ஒரு நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழுவாங்க, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஆனால் காணா போயிட்டா அந்த தாய்க்கு தகப்பனுக்கும் அவங்க ஒவ்வொரு வாய் சோறு வாயில் வைக்கும் பொழுதும் யா அல்லாஹ் என் பிள்ளை சோறு தின்னானோ தெரியலையே, எங்கே இருக்கிறானோ தெரியலையே, உயிரோடு இருக்கானா மூத்தாட்டானோ தெரியலையே, பசியோடு இருக்கானா பட்னியோடு இருக்கானோ தெரியலையே, ஏக்கம் வருமா இல்லையா? அப்போ மௌத்தாவதை விட மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய பாதிப்பு காணாமல் போவது. இங்கே யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் நிலைமை என்ன தெரியுமா? என்ன ஆச்சுன்னு தெரியல, மூத்தா போயிட்டானா காணாம போயிட்டானா, என் பிள்ளை மூத்தா போச்சா காணா போச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு நம்பிக்கையோட உறுதியோட சொன்னாங்க, அல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தசிஃபூன், நீங்கள் வர்ணிக்கக்கூடிய கட்டுக்கதைகளுக்கெல்லாம் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இங்க யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல பாத்தீங்கன்னா எங்க உட்கார்ந்துருக்கிறாங்க? கிணத்துக்கு நடுவில் ஒரு பாறைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜாஅத் சய்யாரத்துன் அரசல் வாரிதவும் ஃபாதுலா தல்வா, ஒரு வியாபார கூட்டம் அந்த பக்கமாக போகிறவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி அந்த கிணறு தெரியுது, கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. ஃபாரசல் வாரிதகும், அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை அனுப்புகிறார்கள். ஃபாதுலா தல்வா, அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய வாளியை அந்த கிணற்றுக்குள் வாளியை விட்டார். பார்த்தார், கிழக்குல பார்க்குறாரு, வாளி வந்துச்சா இல்லையா? யூசுப் வாளி பிடிச்சிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாளி பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க தண்ணியை தூக்குறாரு, வாளி வெயிட்டாக இருக்குது. என்னடா உத்து பார்த்தா அங்கே ஒரு அழகான குழந்தை உட்காந்துருக்குது. ஒரு அழகான குழந்தை உட்காந்துருக்குது. யா புஷ்ரா, ஓ மக்களே, ஹாதா குலாம், இங்கே பாருங்க ஒரு அழகான புள்ள. நான் தண்ணி இறக்கிறதுக்காண்டி கீழே வாளியை விட்டா இங்கே பாருங்க அழகான ஒரு புள்ள இருக்குது என்று அலறினார். ஆனால் அந்த வியாபார கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அழகையும் அந்த வனப்பையும் சின்ன வயசு அறிவாளித்தனமான புத்திசாலித்தனமான பேச்சு இதெல்லாம் பார்த்து அசர்ருஹு பிதாஆ, பாருங்க காதும் வச்ச மாதிரி வேலையை முடிச்சிருங்க. என்னண்டா, இந்த பிள்ளையை கொண்டு போய் நாம நம்முடைய அடிமைன்னு சொல்லி அட்டை வித்துருவோம். நாம வச்சு என்ன பண்ணுறது? பிள்ளைய எத்தீம் கானில் கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம வச்சா தண்டச்சோறு போடுறது, அதனால வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வெளியில் பார்க்குற மக்கள்கிட்ட இது எங்களுடைய அடிமை பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன ரேட்டுக்கு வந்து ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லி அசர்ருஹு பிதாஆ, அவரை ஒரு வியாபார பொருளாக மறைத்து கொண்டார்கள். ஆனால் வல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், அவர் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். வியாபார பொருளாக்கி ஓ ஷரவுஹு பி சமனின் பக்ஸின் தராஹிம மாதுதா, ஒரு சில அற்பமான திர்ஹம்களுக்கு, தராஹிம்னா திர்ஹம், திர்ஹமுடைய ப்ளூரல், மாதுதானா சொற்ப எண்ணிக்கையில் விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அற்பமான திர்ஹங்களுக்கு பகரமாக அவரை விற்று விட்டார்கள். ஓ கானு ஃபீஹி மின ஸாஹிதீன், அவருடைய விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாகவே இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம், அழகான புள்ள, சின்ன புள்ள, புத்திசாலித்தனமான புள்ள, ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நினைக்கல, வந்த விலைக்கு வித்துரு. ஏன் அவங்க வாப்பாடு சொத்தா? கையில் கிடைச்சது தானே, கையில் கிடைச்சது தானே. பொதுவாக திருடி வர்ற பொருளை நல்ல விலை வர வரைக்கும் காத்துட்டு இருப்பானா? 4 கடையில் ஏறி இறங்கி கேட்போம், எங்கே நல்ல விலை சொல்ல அங்கே விற்கலாம்னு யோசிப்பானா? எந்த கடையிலையாவது நம்ம கையோட்டு போனால் போதும், அந்த நமக்கு பணம் வந்தால் போதும், அப்படிதான் நினைப்பான். அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொல்கிறான், ஓ கானு ஃபீஹி மின ஸாஹிதீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாங்க. ஏன்னா ஓசியில் வந்த பொருள் கிடைச்சவர் லாபம் என்று அற்பமான ஒரு பொருளுக்கு விற்று விட்டார்கள். வகால அல்லதி இஸ்தராஹு மின் மிஸ்ர், மிஸ்ரை சேர்ந்த ஒரு வியாபாரி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். அவங்க வித்துட்டாங்க ஒரு அற்பமான பொருளுக்கு, அற்பமான திர்ஹம்களுக்கு விலை கொடுத்து வாங்கி கொண்டவர் மிஸ்ரு, எகிப்தியை சார்ந்தவர். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு வந்து லி இம்ராத்திஹி, தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாரு. யார்? அந்த நாட்டினுடைய மன்னர். அவரே வாங்கிட்டு வர்றாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி சொல்றாரு, அக்ரிமி மஸ்வா, இவர் இங்கே இருக்கும் வரை இவரை கண்ணியப்படுத்து. ஏன்னா நல்ல பிள்ளையா தெரிகிறாரு, நல்ல புத்திசாலி பிள்ளையா தெரிகிறாரு,
சின்ன பிள்ளையா இருந்தாலும் துருத்துருன்னு இருக்கிறாப்புல, அழகோ மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அதனால் இந்த பிள்ளைய நல்லபடியாக வச்சுக்க. ஏன்னா அசா ஐ என்ஃபானா, இந்த பிள்ளையின் மூலமாக நமக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆகும். நான் ரொம்ப சீப் ரேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், இருந்தாலும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆகும். அவன் நத்தகதகு வளதா, அல்லது இந்த குழந்தையை நான் வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கலாம். ஒன்று இவர் மூலமாக நமக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கும். நம்ம வளர்த்து ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்றோம்னாக்கா, நம்ம வாங்கினது இப்போ சொற்பமான திருத்து வாங்கியிருந்தோம், 5 வருஷம் கழிச்சு விற்கும்போது நல்ல விலைக்கு போகும். அப்படி அடிமையாக வச்சு தான் பயன்பெறலாம். அல்லது குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைங்க என்ன ஆக்கிடலாம், இந்த பிள்ளையை நம்முடைய வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு இவருடைய மனைவிட்டு சொல்றாரு. அசீஸ் அவர் பேர், மன்னர் பேர். அல்லாஹ் சொல்றான், கதா அளிக்க மக்கன் நாள் யூசுஃப் ஃபில் அர்லி, எகிப்திய பூமியிலே யூசுஃபுக்கு ஒரு அழகான இருப்பிடத்தை ஏற்படுத்தி விட்டோம். எகிப்து நாட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதமான இடத்தை நாம் ஏற்பாடு செய்து விட்டோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு அல்லிமகமின் தாவீல் ஹாதீஸ், அவர் நல்ல பருவ வயதை அடைஞ்சு வரும் பொழுது அவருக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கற்றுக் கொடுத்தோம். எப்படி கனவுக்கு விளக்கங்க சொல்லக்கூடிய அறிவையும் கற்றுக் கொடுத்தோம். தாவீல் ஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த மகத்தான அறிவியும் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரிஹி, ஏன் அல்லாஹ் அப்படி கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னா, அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டானோ அதிலே அல்லாஹ் மிகைத்தவன், அவனை யாரும் பீட் பண்ண முடியாது, அல்லாஹ் யாரும் தோற்கடிச்சிட முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு பண்ணிட்டான் என்னண்டு, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நல்ல நபியா, சிறந்த நபியா உருவாக்க முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய இந்த முடிவின் மீது யாராவது அல்லாஹ் மிகைக்க முடியுமா? யாரை பீட் பண்ண முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் முடிவெடுத்து விட்ட விஷயத்தின் மீது எல்லோரும் மிகைத்தவன். ஆனா உலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாண்டாக்கா அதை எவ்வளவு அழகா செய்வான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி இவனா ஒரு பிளான் பண்றான், இவனா குறுக்கு முத்தில ஒரு ஐடியா பண்றான். இவன் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. நாம என்னதான் குறுக்கு முத்தில முயற்சி பண்ணாலும், குறுக்கு முத்தில வேலை செஞ்சாலும் ரப்புல் ஆலமீன் என்ன நாடுறான் அதை செஞ்சுட்டு போயிடுவான். அவன் ரப்புல் ஆலமீன் நாடுறத கண்டிப்பா செய்வான். அப்ப அல்லாஹ் நாடுனதான் நடக்கும், அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்கும். நாம எவ்வளவுதான் தலைகீழ நின்று என்னத்தை சாதிக்க நினைச்சாலும் அல்லாஹ் நாடாதவரை எந்த காரியமும் நடக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. முந்தானத்து ராத்திரி மதீனால இருக்கிறேன். மதீனால இருக்கும் பொழுது சகோதரர்லாம் கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து சொன்னாங்கன்னு சொல்லி பேரிச்சம்பழம் கடையில் போய் பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்லா பெரிய பெரிய பேரிச்சம்பழம், களிமா பழம், விலையும் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அஜி டைமில் 18 ரியால் 20 ரியால்னு சொன்னாங்க, 14 ரியால் தாங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணேன், நின்று எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய வேலையை முடிக்க வேண்டியிருக்குது. நைட்டு சரியாக 1:45 மணிக்கு எனக்கு மதீனாலேருந்து ஃப்ளைட்டு. அல்லாஹ்வோட குதிரத்துக்காண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணேன், அந்த பேரிச்சம்பழத்தில் பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் எனக்கு 20 கிலோ பேரிச்சம்பழம் பேக் பண்ணி வைங்க, நல்ல பழமா. நான் வரும்பொழுது நான் எனக்கு 12-12:30 மணி தான் வரும், எனக்கு வேலை முடிச்சுட்டு நான் போகும்போது ஏர்போர்ட் போகும்போது இங்கே டாக்ஸியை நிறுத்தி எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அங்கே அந்த அரபிகிட்ட போன இடத்துல அவன் டீயை குடிச்சு வேலையை இழுத்துட்டான். டைம் லாங்காது, எனக்கு டைமை பார்த்து டென்ஷன் ஆகுது. 1:45 மணி ஃப்ளைட் எனக்கு. எப்படியும் அவன் மதீனாலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது குறைஞ்சி 20-25 நிமிஷம் ஆகும். அதுவும் அங்கே இப்போ சவுதி ஃபுல்லாகவே ரமலான் மாதத்தில் பகல் தான் நைட்டு தான் பகல். நைட்லாம் அவ்வளோ டிராஃபிக் ஜாமு, கடுமையான டிராஃபிக் ஜாம். 1:45 மணிக்கு. அப்போது பயந்து அழல் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு வேலை முடியும் போதே 12 மணி ஆகிடுச்சு. எல்லாம் எப்படியா முடிச்சிருக்கலாம்னு சொல்லி அவசரமாக ஒரு டாக்ஸி பிடிச்சி நேராக பேரிச்சம்பழம் கடைக்கு பார்த்தா மாஷாலா ரெடியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பேரிச்சம்பழம், நல்லா பெரிய பேரிச்சம்பழம், ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. உடனே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு வேகமாக ஏர்போர்ட்டுக்கு விரட்டு டாக்ஸி டிரைவர் விரட்டிட்டு வர்றேன். 1:45 மணி ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட் கவுண்டருக்கு வர்றேன். 1:20க்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றேன். ஆனால் குறைஞ்சது டொமஸ்டிக் ஏர் ஃப்ளைட்டில் குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். போய் நின்றா ஃப்ளைட் க்ளோஸ்டு அப்படின்ட்டான். எனக்கு 1:45 மணி ஃப்ளைட்டு, 3 மணிக்கு ஜித்தாக்கு மறுபடியும் காலையில் 7 மணிக்கு ஜித்தாலேருந்து எனக்கு மெட்ராஸ் ஃப்ளைட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு கண்டினியூ கனெக்ஷன் ஃப்ளைட் இருக்குது ஜித்தாலேருந்து. நான் இதை மிஸ் பண்ண அதையும் மிஸ் பண்ணிவிடுவேன், தயவுசெய்து எப்படியாவது நான் அனுப்பிவிடு. அவன் முடியவே முடியாதுங்கிறான். அரபுக்கார மூளை இந்த மூளை ஒன்று சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் பிடிவாதம். என்னதானே கையில் கால கெஞ்சினாலும் ஏற்றுக்க மாட்டான். எவ்வளோ சொல்கிறான் அவன்ட்டு, இந்த பாரு எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது, எனக்கு நான் போய் அவனுக்கு காலையில் 7 மணிக்கு அந்த ஃப்ளைட்டை முடிச்சாகணும், ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், நீ எப்படியாவது அல்லாஹ்னு எனக்கு செய்ய. ஃப்ளைட்டு கிளம்பல, 1:45 தான் ஃப்ளைட்டு கிளம்பும். 1:20 நான் கவுண்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணி நிற்கிறேன். ஒரு வழியாக என்ன பண்ணால், சரி நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஷூஃப் முதீர் அப்படின்ட்டான். மேனேஜர் இருக்கிற மேனேஜரை பாரு அப்படின்ட்டான். ஒரு நேரம் மேனேஜரை போனேன். அவன்கிட்ட போய் கேஞ்சினா ஹாக்கி மாஃபி முஷ்கில் அப்படின்ட்டான்.
இது ஓ மிஸ்டேக், நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது ஏன் மிஸ்டேக். ஓ மிஸ்டேக்னு சொல்லப்போ ஏன் மிஸ்டேக் தான், நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன், அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு சொல்லி எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது, நான் 7 மணிக்கு பிடிச்சா டாக்ஸியில் போ, அங்கேருந்து ஜித்தாக்கு டாக்ஸியில் போ, 4 மணி நேரத்தில் போய்ட்டு டாக்ஸி, நீ கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம். அது சொல்ல முடியாதப்பா, கடுமையான ரிஸ்க்குப்பா, அது டாக்ஸியில் போகிறது, எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிடு அப்படின்னு கெஞ்சினா கடைசியில் மனசு இறங்கி வந்தான். என்ன சொன்னான், ஹேண்ட் லக்கேஜ் இருந்தா, ஆமாம் லக்கேஜ்லாம் ஏற்ற முடியாது, ஃப்ளைட் லக்கேஜ் பூரா க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒன்றை மட்டும் அனுப்புகிறேன், ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தூக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறா இருந்தால் ஏறு. இது பேரிச்சம்பளப்பா, மதினா பேரிச்சம்பளப்பா, பேரிச்சம்பளமா ஃப்ளைட்டா முடிவு பண்ணிக்க, பேரிச்சம்பளம் வேணுமா ஃப்ளைட் வேணுமா முடிவு பண்ணிக்க. எனக்கு யோசிக்க டைம் இல்லை, நீ போனா என் ஹேண்ட் பேக்கை மட்டும் தூக்கிட்டு ஓடி இப்படியே போய் ஃப்ளைட்டில் போய் ஏறு, இல்லை பேரிச்சம்பளம் தான் வேணுமா கிளம்பு, டாக்ஸி பிடிச்சி ஜித்தாக்கு போய்க்க. அந்த நேரத்தில் என்ன முடிவு பண்ணுறது, அழகான பழம் அப்படியே தூக்கி இப்போ ஏர்போர்ட்டில் அப்படியே விட்டு வந்தேன், அப்படியே தூக்கி ஏர்போர்ட்டில் அனாத மாதிரி 20 கிலோ பேரிச்சம்பளம் தூக்கி போட்டு என் ஹேண்ட் பேக் மட்டும் தூக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சா போகுது சொல்லி பிடிச்சி வச்சிருந்தேன். அப்போ தான் ஏறி உட்காந்தோன்னு நினைக்கிறேன், நம்ம அழகான பழம் தேடி தேடி பொறுக்கி எடுத்தோம், ரப்புல் ஆலமீன் நமக்கு நசீபாக்கல, அல்லாஹ் நாடலை. அது யாருக்கும் அல்ல ரிஸ்க், கரெக்டாக யாருக்குமே ரிஸ்க். அது ஒரு பையன், நான் டாக்ஸி விட்டு இறங்கி ஒரு பெங்காலி பையன், சார் வண்டி வேணுமா ட்ராலி வேணுமான்னு ஓடியாந்தான். சரி அவசரத்தில் என்ன பண்ண, அந்த ட்ராலி தூக்கி பேரிச்சம்பளம் தான் வச்சுட்டு ஓடியாந்தேன். கடைசியில் என்ன பண்ண அவன், சார் பைசா தான், 300 ரியால் பேரிச்சம்பளமா, அதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தேன். எதுக்கு சொல்கிறேன்டா, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் கூட நம்ம ரிஸ்க் இல்லாட்டாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்கு ரிஸ்க் எழுதல அல்லாஹ், அதில் அது யாருக்கு எழுதுனாலும் யார் சாப்பிட்டாங்களோ, நாம யாருக்கும் எழுதின ரிஸ்க்கை நம்ம பேக் பண்ணி கொண்டு வர முடியுமா? அந்த பேரிச்சம்பளம் யாருக்கு எழுதின ரிஸ்க்கு, அந்த பேரிச்சம்பளத்தை நான் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த பழம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி பேக் பண்ணி நான் இது ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் அந்த பழம் எனக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணெதிரிலேயே பார்க்குறேன், என் பழம் அப்படியே கிடக்குது, அப்படியே விட்டு பேக் தூக்கிட்டு போகிறேன். எதுக்கு சொல்கிறேன்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் நாம பாடுபட்டாலும் அல்லாஹ் நாடாவது நடக்காது. அதான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பிளான் பண்ணிட்டானோ அதான் ஜெயிப்பான், அதான் நடக்கும். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது உணர்றதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், பெரும்பாலான மக்கள் இதை உணர்வதில்லை, விளங்குவதில்லை. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர்றான் அல்லாஹ். வலம்மா பலகா சுத்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது ஆத்தைனா ஹுக்மம் வ இல்மா, அவருக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம். கனவுக்கு சொல்ற விளக்கம், அவருக்கு நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல பேச்சு திறமை, இது எல்லாத்தையும் அவருக்கு நாம் கொடுத்தோம். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஏன்னா கதாலிக்க நஜீஸில் முஹ்ஸினீன், நல்லவர்களுக்கு நாம் இப்படித்தான் நற்கூலி வழங்குகின்றோம், நல்ல மக்களுக்கு இப்படித்தான் அவங்களுக்கு அறிவை ஞானத்தையும் கொடுத்து நற்கூலி வழங்குவோம். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. அழகுண்டா அப்படி அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் மேராஜுக்கு சென்ற பொழுது 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஒவ்வொரு வானத்தில் ஒரு நபியை பார்க்குறாங்க இல்லையா, 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அப்பொழுது அந்த 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடன் நான் அப்படியே சொக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலே அழகுங்கிற பேர்ல என்னென்ன இருக்குதோ, இயற்கை அழகு, மனிதனுடைய அழகு, பறவைகள் அழகு, மிருகத்துடைய அழகு, உலகத்தில் அழகுன்னு எதங்க சொல்லுவோம், எத்தனை அழகு இருக்கிறதோ மொத்த அழகினுடைய பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மீதான் இந்த உலகத்துக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் பார்க்குறோம்ல, சில சமயங்களில் பெண்கள் நமக்கு ரொம்ப அழகாக தெரிவாங்க, சில சமயங்களில் இயற்கை காட்சி ரொம்ப அழகாக தெரியும், கடல் ரொம்ப அழகாக இருக்கும், செவ்வானம் அழகாக இருக்கும், காடுகள் அழகாக இருக்கும், மரம் அழகாக இருக்கும், மரத்தில் பூத்திருக்க பூக்கள் அழகாக இருக்கும், அதே மாதிரி பறவைகள் அழகாக இருக்கும், பறவைகளுடைய இறக்கை அழகாக, என்னென்னமோ அழகு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அழகில் பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும், மீதி தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளவு அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பருவத்தில், அதுவும் திடகாத்திரமா இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெண் சகித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பெண் இரையச்சம் உள்ள பெண்ணாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த பெண்ணுக்கு இரையச்சம் இல்லை. அந்த பெண் என்ன பண்ணுச்சு, இவ்வளவு ஒரு அழகான ஆண்மகன் என் வீட்டில் இருக்கும் பொழுது நான் அவனை அடையாமல் இருப்பதா என்ற எண்ணம் அந்த அசீஸ் மன்னருடைய மனைவிக்கு ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வராவதத்து ஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா, வராவதத்து ஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டு பெண்மணி, அந்த வீட்டு சீமாட்டி, அன் நஃப்ஸிஹி, தன்னுடைய மனோ இச்சைக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பலவந்தமாக நிர்பந்தப்படுத்தினாள்.
வகல்லகத்தில் அபுவாப், கதவுகளை எல்லாம் பூட்டி விட்டாள். வகல்லகத்தில் அபுவாப், கதவுகளை எல்லாம் பூட்டி விட்டு வகாலத் சொன்னால் ஹைத்தலக், வா வா, என்னுடைய இச்சை தீர்த்து வை, வா, ஹராமன் ஆசைக்கு வா என்று அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வற்புறுத்தி வலியுறுத்தி இழுத்தாள். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய எஜமான் எனக்கு ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். என்ன? யார்? உன்னுடைய கணவன். உன்னுடைய கணவன் என்ன ரொம்ப மரியாதை கொடுத்து என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தி வீட்டில் வச்சிருக்கான். ஒரு வேலைக்காரன மாதிரி அடிமை மாதிரி என்ன வைக்கல. நான் அந்த கணவனுக்கு, உன்னுடைய கணவன் நான் துரோகம் பண்ண விரும்பல. ஏனென்றால் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், நிச்சயமா துரோகம் இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒருபோது வெற்றி பெற செய்ய மாட்டான். நான் அவருக்கு துரோகம் பண்ண விரும்பல. நான் அல்லாஹ் பயப்படுறேன், அல்லாஹ்விடத்துல பாதுகாத்துறேன், இந்த விஷயம் என்னை விட்டுரு என்று கதறினார்கள். யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏன் சொன்ன சகோதரர்களே, இங்கே தவறு செய்வது ரெண்டு விதமான தவறு. ஒன்று அந்த பெண்ணோடு தவறு செய்தால் விபச்சாரம், இன்னொன்று அது அந்த பெண்ணோடு செய்யக்கூடிய பாவம், இன்னொன்று அவர் கணவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்பவனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்பவனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மறுமையிலே. அது என்னங்க அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு? அப்ப மற்ற பெண்ணோட விபச்சாரம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மற்றவனுடைய மனைவியோட விபச்சாரம் பண்ணலாமா? மன்னிச்சிருவானா அல்லாஹ்? அதனால ஸ்பெஷலா ரசூல் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவிங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரங்கிறவன் நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்பான் நம்ம மேல. சில சமயம் ஊருக்கு போறதா இருந்தா கூட நம்மள்ட்ட சொல்லிட்டு போவான், என் ஒய்ஃபு தனியா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துங்க, என் கூட மேலே ஹெல்ப் பண்ணிங்க, உங்கள் பிள்ளைங்களோட யாரை கொஞ்சம் கூட அனுப்பி படுக்க வைங்க, துணைக்கு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அண்டை வீடு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்க வேண்டிய வீடு. அப்போ ஒருத்தன் அண்டை வீட்டுக்காரனை நம்பி கூட தன்னுடைய மனைவி தன் வீட்டில் தங்க வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டிய ஒருத்தன் மோசடி பண்ணாண்டா அது மிகப்பெரிய துரோகம். அது மிகப்பெரிய துரோகம். துரோகங்கள மிகப்பெரிய துரோகம் அது. அப்போ அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நான் இங்கே உன்னிடத்தில் விபச்சாரம் செய்தால் உன்னிடத்தில் செய்யக்கூடிய பாவம் மட்டுமல்ல, உன்னுடைய கணவனுக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஆயிடும். ஏன்னா இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய அந்த எஜமானன் என்ன நல்ல இடத்துல தங்க வச்சிருக்கான், என்ன கண்ணியமா வச்சிருக்கான், நான் அவனுக்கு துரோகம் பண்ணலாமா? இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், இப்படிப்பட்ட துரோகிகளான அநியாயக்காரர்கள் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார்கள், வெற்றி பெற மாட்டார்கள், நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஒலக்கது ஹம்மத் பிஹி, ஆனால் அவளுக்கு அந்த போதை உச்சிக்கு ஏறிடுச்சு, அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி உச்சிக்கு ஏறிடுச்சு. அவள் அவரை விரும்பியே தீர்த்தாள். அல்லாஹ் சொல்றான், விரும்பியே தீர்த்தாள். சொல்லிட்டு அவ இப்படி வற்புறுத்தும் பொழுது, வலியுறுத்தும் பொழுது, இப்படி இச்சை கொண்டு வெறி கொண்டு இவர் மீது மோகம் கொள்ளும் பொழுது ஒரு ஆம்பளையால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு ஆம்பளையால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒலக்கது ஹம்மத் பிஹி, அவள் அளவுக்கு அதிகமாக வெறி பிடித்து விரும்ப ஆரம்பித்து விட்டாள். வஹம்ம பிஹா, அவள் அழைத்த அழைப்புக்கு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கால் மயங்கி இருப்பார்கள். எப்போ? லவ்லா அன்ரா புர்ஹான ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனுடைய அத்தாட்சியை அவர் பார்த்திருக்கவில்லை என்றால். இரட்சகனுடைய அத்தாட்சிங்கிறது அல்லாஹ்வுடைய இறையச்சம். அந்த இறையச்சம் மட்டும் அவர் உள்ளத்தில் இருக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த அழைப்புக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்டிருப்பாங்க, கட்டுப்பட்டிருப்பாங்க. அவங்களும் ஒரு ஆம்பளை தானே, அவங்களும் ஒரு ஆம்பளை தானே. ஒரு பெண் இப்படி வற்புறுத்தும் போது, வலியுறுத்தும் பொழுது, ஒன்று அந்த நேரத்தில் அந்த பெண்ணை ஒருத்தன் தவிர்க்கிறான்னு சொன்னா ரெண்டே தான் காரணமா இருக்கணும். ஒரு பெண் தனிமையிலே இப்படி ஒரு ஆணப்பட வற்புறுத்தும் பொழுது, இச்சைக்கு தூண்டும் பொழுது, அவனுடைய இச்சைக்கு அழைக்கும் பொழுது அப்படி தான் தவிர்த்துக் கொள்கிறான் என்றால் ரெண்டே தான் காரணமா இருக்கணும். ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சமாக இருக்க வேண்டும், அல்லது அவனிடத்திலே ஆண்மை இல்லாமல் இருக்க வேண்டும். தேவபந்தில் நாங்கள் ஓதும் போது எங்கள் அசரத்து கிண்டலா சொல்லுவாங்க, பசங்க அசருக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, நல்ல தலையெல்லாம் வாரிக்கிட்டு தாடியெல்லாம் சீவிக்கிட்டு கண்ணுக்கு சுருமாலாம் போட்டுக்கிட்டு வெளியே வாக்கிங் போவாங்க. ஐயப்பா, கண்ணுக்கு சுருமா போடுறது ராத்திரியில் தான்ப்பா சுண்ணத்து, பகலில் ஏன்பா சுருமா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அசரத்து கிண்டலா சொல்லுவாங்க. உமுமன் தல்லபா ராத் கே பஜாயே தின் பர், இது ஹஸ்ரத்துடைய பாணி, அந்த மாதிரியே சொல்லுவாங்க. உமுமன் தல்லபா रात के बजाय दिन पर सुरमा लगा के मीना बाजार में फिर रहे हैं. मीना बाजार अंग देवबंद बजार कड़वीदी. क्या वजह है?
சில பெரும்பாலும் மாணவர்கள் ராத்திரியில் போடுறதுக்கு பதிலாக பகலில் சுருமா போட்டுக்கிட்டு மீனா பஜாரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு किसी तालिब इल्म मेरे पास आकर ये कह रहा है हजरत मैं मीना बाजार गया, किसी लोंडी को मैं आंख उठा के नहीं देखा, मैं कसम खाकर कह सकता हूं या तो हिजड़ा है या तो झूठा है. அது சொல்லுவாங்க. ஒரு மாணவன் இந்த மாதிரி செயல் பண்ணிக்கிட்டு மீனா பஜாருக்கு போயிட்டு திரும்பி வந்து ஹசரத் நான் போகும்போதும் வரும்பொழுதும் எந்த பொண்ணு ஏறிடத்தே பார்க்கல அப்படின்னு என்ன சொன்னான்டா, நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஒன்னு அவன் போய் சொல்றான் இல்ல அவன் பொட்டையனா இருப்பான். இப்படி சொல்லுவாங்க ஹசரத். அப்ப எதுக்கு சொன்னா மனித இயல்பு அது. அந்த இயல்பையும் மீறி ஒருவன் தன்னுடைய தவறான எண்ணங்களை தவறான இச்சைகளை கட்டுப்படுத்துறான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மட்டும்தான் முடியும். அதான் அல்லாஹ் சொல்றான், அவள் வெறி கொண்டு அவர் மீது ஆசை கொண்டால் அவரும் ஒரு கால் சாய்ந்திருப்பார், அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு இசைந்திருப்பார். எப்பொழுது லவ்லா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனின் அத்தாட்சி அவர் பார்த்திருக்கவில்லை என்றால். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இரட்சகனுடைய அத்தாட்சியை பார்க்கிறதுனா என்னன்னு சொன்னா தஃப்சீர்ல எழுதுறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையுடைய முகம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முகம் தெரிஞ்சுதான். தெரிஞ்சு கையில பிரம்ப வச்சுக்கிட்டு மகனே அப்படின்னு விரட்டினாங்களாம். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அதான் இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்கறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. என்னென்று? லா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். குர்ஆன் ஆயத்து, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்ற அல்லாஹ்வுடைய அசரீரி சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், அப்படி அவர் லவ்லா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவரும் விரும்பி இருக்கலாம். ஏன்னா மனுஷன் தானே. இந்த வசனத்தை நமக்கு சொல்றதுனால நமக்கு என்ன சந்தேகம் வந்துடக்கூடாது, அப்படியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, என்னங்க அவங்களே வந்து மாஞ்சிருப்பாங்களா அல்லாஹ் சொல்றானே அப்படின்டா. அப்படி சொல்ல ரப்புல் ஆலமீன் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. என்னண்டு, என்னங்க ஒரு தனி அறையில ஒரு பொம்பளை கதவெல்லாம் சாத்தி விட்டா, அவ்வளோ அழகான பொம்பளை, ராஜாவுடைய மனைவி, இவருக்கோ நல்ல வாலிப முறுக்கு, நல்ல தினவெடுத்த தோள்களோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்மணி அழைக்கும் பொழுதும் யூசுப் போலடாக்கா, அப்ப ஏதோ மேப்படி சம்திங் ராங்கா இருக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால அல்லாஹ் சொல்றான், இல்ல அவரும் ஆண்மை உள்ளவர் தான், அவருக்குள்ளும் இச்சைகள் ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் அவரை தடுத்தது எது? அல்லாஹ்வுடைய அச்சம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க சம்பவம் ஒரு அற்புதமான சம்பவம். சொல்லியிருப்பேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன், அப்ப வேண்டாம். காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம் சின்ன வயசுல. அப்போ அவங்க மதரசால ஓத போறதுக்காக வேண்டி டெய்லி வீட்டிலேருந்து கிதாபை எடுத்துக்கிட்டு மதரசாவுக்கு போவாங்களாம். போகும்பொழுது ஒரு வீட்டை தாண்டி போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு பெண், தவறான எண்ணம் கொண்ட ஒரு பெண், இவங்களுடைய இளமையையும் இவங்களுடைய அழகையும் பார்த்துட்டு இவரை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் திட்டமிடுகிறாள். எப்படி திட்டமிடுறான்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு வயசான பெண்மணி அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து நூல் கோத்துக்கிட்டு இருக்குது. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி போகிறாங்க, கிதாப் எடுத்துகிட்டு சஹீல் புகாரி படிக்கணும், ஹஸரத்திட்ட புகாரி ஹதீஸ் கிதாப் எடுத்துகிட்டு போகிறாங்க மதரசாக்கு. போகிற வழியில் அந்த கிளவி கூப்பிட்டு, தம்பிங்க வாப்பா, எனக்கு இந்த ஊசியில் நூல் கோக்க முடியல, கொஞ்சம் கோத்தரியா அப்படிங்கிறா. சரி கொடுங்கம்மா கோத்தரேன் அப்படின்றாங்க. இந்த ஊசியில் வீட்டுக்குள்ளே இருக்குது, இன்னொரு ஊசி வான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்களா இல்லையா, டக்குனு இந்த கிளை வெளியே போயிட்டான். பிளான் பண்ணி உள்ளே போனால் அங்கே ஒரு அழகான பெண், இந்த பெண் அதில் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே மாதிரியே கதவை சாத்திட்டு, என்னோட நீ தவறான இச்சைக்கு வர்றியா, இல்லை நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டவா, இப்போ நீ தான் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற, நான் ஊரை கூட்டினா உலகம் நம்பும், காசிம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து என்னோட தப்பா நடந்தாரு, கையை பிடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை தப்பிக்கணும்னு சொன்னால் என்னோட இச்சை தீர்த்து வை. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய பயம் ஒரு பக்கம், தக்வா ஒரு பக்கம், தன்னுடைய மானமும் முக்கியம். ஒரு காலம் நான் வரமாட்டேன்னு சொன்னால் அந்த பொம்பளை ஊரை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறது? சரிம்மா, நான் உன் இச்சையை நான் தீர்த்து வைக்கிறேன், நான் பாத்ரூம் போகணும், எங்கே இருக்குது? போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. பாத்ரூம் போனாங்க.
அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வந்து கீழே பக்கெட் வச்சு தான் மழை தள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டாய்லெட்டே கீழே வாளி இருக்கும். அப்புறம் முனிசிபாலிட்டி வண்டி வந்து அந்த வாளியில் உள்ள மலத்தை தூக்கி வண்டியில் தூக்கி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ட்ரைனேஜ்லாம் கிடையாது அந்த காலத்தில். அந்த மாதிரி அந்த பாத்ரூமில் டாய்லெட்டில் வாளியில் மலம் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, நேராக போய் தன்னுடைய சட்டையை அவுத்துட்டு அந்த வாளியோட மலத்தை பூரா அள்ளி உடம்பு பூரா பூசிக்கிட்டாங்க. மலத்தை பூசிக்கிட்டு இப்போ இந்த பெண்கிட்ட வந்தாங்க. வா இப்போ வா, இப்போ அவனோட இச்சை தான் தீக்கணும், வா இச்சை தீக்கிறேன். இந்த பெண்ணு சீன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுறா. காசி நாளத்திரமத்தில் அழகி சட்டத்துக்கு மட்டும் வந்துடுறாங்க வேகமாக வெளியில். வந்த உடனே பாடத்துக்கு போய் ஆகணும். போகிற வழியில் ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடுது. அந்த ஓடையில் போய் அவசர அவசரமாக குளித்து இந்த நஜீஸெல்லாம் கழுவிட்டு டக்குன்னு ஜிப்பாத்துக்கு மாட்டிக்கிட்டு பாடத்துக்கு போகிறாங்க. போகிறதுக்குள்ள பாடம் ஆரம்பமாகிடுது. ஹதீஸ் பாடம் ஆரம்பமாகிடுச்சு. உடனே எங்கே இடம் கிடைச்சதோ மூலையிலே உட்காந்துடுறாங்க. முன்னாடி போய் எப்போ முன்னாடி உட்காருவாங்க, மூலத்திலே உட்காந்துறாங்க. அவங்களுக்கு உஸ்தாத் பாடம் நடத்துகிறாங்க. பாடம் நடத்தும் பொழுது அடிக்கடி பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறவங்க இப்படி காசிம் நானூற்றி ரமத்தில் இருந்த இடமா பார்த்து அந்த மூலை பார்த்து அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மனசு பதக்குங்குது. என்னடா இது, நம்ம நஜீஸை ஒழுங்காக கழுவாமல் வந்துட்டோம் போல தெரியுது, அதுதான் நாருது அவங்களுக்கு உஸ்தாதுக்கு அப்படின்னு சொல்லி பயந்து குறுகி போய் இருக்கிறாங்க. அப்போ பாடம் முடிஞ்சு எல்லா மாணவர்களும் வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது உஸ்தாது உட்காந்துருக்குறாங்க. போகிற ஒவ்வொருத்தரையாக வாட்ச் பண்ணுறாங்க. காசிம் நானூற்றி ரமத்தில் கிராஸ் ஆகும் பொழுது காசிம் நில்லு அப்படின்றாங்க. நின்ற உடனே என்ன அத்தர் போட்டிருக்கிற, அற்புதமான வாசனையாக இருக்குதே, என்ன அத்தர்? இவங்களுக்கு கைகால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம இந்த மலத்துடைய நாத்தத்தை தான், நஜீசுடைய நாத்தத்தை தான் அத்தர்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி கைகால் நடுங்கி என்ன பண்ணுறாங்க, சம்பவத்தை சொல்லிடுறாங்க. இல்லை ஹசரத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு பெண் இந்த மாதிரி கொண்டுச்சு, நான் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல எனக்கு. ஒன்று நான் போய் என்ன பண்ணேன், மலை தள்ளி பூசிட்டு வந்துட்டேன், நான் அதை ஒழுங்காக கழுவல, அதனால் வந்து நாற்றம் இருக்குமே தெரியல அப்படின்னோடனே அவங்க உஸ்தாத் சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னிடத்திலிருந்து உண்மையான நறுமணத்தை உணர்ந்தேன். இந்த நறுமணத்தை இதெல்லாம் எங்கேயுமே நான் நுகர்ந்து கூட பார்த்ததில்லை. அந்த நறுமணம் உன் மேலேருந்து வருது. அது என்ன நறுமணம் சொன்னா, ஆதா ரீஹ் இஃபத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்தினித்தனத்தின் வாசனை. அது அந்த வாசனை உன் மீது பார்க்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்தினித்தனத்தின் வாசனையை நான் உன் மீது பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உஸ்தாத் என்ன பண்ணுறாங்க, காசிம் நானூற்றி ரஹ்மத்துல்லாஹி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அன்றைய இரவு காசிம் நானூற்றி ரஹ்மத்துல்லாஹி கனவு காண்றாங்களாம். அந்த கனவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கது சத்தகத்த சுன்னத்தி, என்னுடைய மகனே என்னுடைய சுன்னத்தை நீ ஹயாத்தாக்கி விட்டாய், என்னுடைய சுன்னத்தை நீ நடைமுறைப்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்கு சொல்கிறேன்டா, நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா கொடுத்து இறையச்சத்தை கொடுத்து இந்த மாதிரி ஹராமான காரியங்களை விட்டு பாதுகாத்தான்னு சொன்னால், இன்னைக்கு சாதாரண நம்மள மாதிரி மனிதர்களும் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக தவறுகளிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். பயம் இல்லாட்டா, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாட்டா எந்த நேரத்தில் வேணாலும் ஷைத்தான் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம், வழி கெடுக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், சஹீஹ் புகாரில ஹதீஸ்ல வருது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 விதமான மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை தவிர நிழலே இல்லாத கியாமத் நாளில் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுப்பான். அதில் 7ல ஒருத்தர் யார் தெரியுமா, ரஜுலுன் தாத்துஹு தாத்த ஹுஸ்னின் வ ஜமாலின், ஒரு பெண், அழகான பெண், நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண், இவரை தவறான வேலைக்கு அழைக்கின்றாள். ரோட்டில் போற விபச்சாரி அல்ல, அழைப்பது நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண், மிக மிக அழகான பெண். இவரை அந்த பெண்ணோட சேர்வதற்கோ இணைவதற்கோ எந்த விதமான தடையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண் இவரை அழைத்து, வகால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று தவிர்த்து கொள்வாரேயானால் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய அரிசின் கீழ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் கொடுக்கின்றான். நிழல் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, உலகத்திலேயே இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அச்சத்தினால மட்டும் இந்த மாதிரி ஹராமான காரியத்தை ஒருத்தர் விலகிக் கொள்வாரேனால் அவர் என்ன துவா கேட்கிறான் துவா அல்லாஹ் கபூல் செய்வான். சஹீஹ் புகாரில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பனி இஸ்ராயல்களிலிருந்து 3 இளைஞர்கள் ஒரு மலையடி வரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது கடுமையான மழை பெய்யுது. மழை பெஞ்சு காத்தடிச்சு மலையிலேருந்து ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டுகிட்டு வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு குகையின் பக்கமாக ஒதுங்குறாங்க. மலையிலேருந்து உருண்டு வரக்கூடிய அந்த பாறாங்கல் அப்படியே உருண்டுக்கிட்டு வந்து இவங்க நிற்கிற குகை வாசல் அப்படி அடைச்சிருது, ஃபுல்லாக அடைச்சிருச்சு. உள்ள குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க 3 பேரும். கும் இருட்டு,
ஒரு வெளிச்சம் கூட கிடையாது, ஒரு சின்ன சத்தம் கூட கிடையாது. என்ன கத்துனாலும் வெளியே சத்தம் கேட்காது. எத்தனை பேர் சேர்ந்தா தள்ளினாலும் அந்த பாறாங்களை தள்ள முடியாது. அந்த மாதிரி குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 3 பேரும் முடிவு பண்றாங்க, நம்ம இனி தப்பிக்கிறது வழியே கிடையாது. ஒன்று மூத்தா போகணும், இல்லை அல்லாவா பார்த்து நம்மளை காப்பாற்றினாதான் உண்டு. வேற வழியே கிடையாது. அல்லாவை பார்த்து காப்பாற்றினா அந்த பாறை வெளியே விலகும். இல்லைன்னா உள்ளே கண்டு காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் சாக வேண்டியதுதான். அதனால 3 பேர் என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் நாம செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல அமல், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அமல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அமலை அல்லாஹ்ட்ட குறிப்பிட்டு காட்டி, யா அல்லாஹ் இந்த காரியத்தை உனக்காக தானே செஞ்ச ரப்பல் ஆலமீனே, நீ அதை கபூல் செய்து கொண்டு இந்த பாறையை விலகிச்சு யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடன விலகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 3 பேரும், ஒரு நீண்ட சம்பவம் இது, சஹீஹ் புகாரில ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீண்ட சம்பவம். ஒவ்வொருத்தரும் அவர் வாழ்க்கையில் செஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சு துவா கேட்கும் பொழுது அதில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அவர் கேட்குறாரு, யா அல்லாஹ் என்னுடைய சின்னம்மா மக சொல்றாரு, சொந்த சின்னம்மா மக, அவர் அந்த பெண் எவ்வளோ அழகுன்னு சொன்னால் அந்த பெண்ணை அடைவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டார் இவர். இந்த பெண்ணை ஒரு முறையாவது நாம் அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹராமான ஆசை உள்ளத்தில் வந்துருச்சு. அப்போ ஒரு முறை அந்த பெண்ணிடத்தில் போய் தன்னுடைய ஹராமான ஆசையை சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறா, அப்படியா, அப்படின்னா எனக்கு 1000 தீனார் சம்பாதிச்சு கொண்டு வா. அவர் சொல்றார், ரப்பல் ஆலமீனே நான் பரம ஏழை, 1000 தீனார் சம்பாதிக்க எனக்கு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அந்த பெண் மீது நான் கொண்ட வெறி, அந்த பெண் மீது நான் கொண்ட காம மோகம் எனக்கு 1000 தீனார்களை சம்பாதிக்கிறது ரொம்ப லேசாகிடுச்சு. 1000 தீனார்களை சம்பாதிக்கிறத ரொம்ப லேசாகிடுச்சு. 1000 தீனார்களை சம்பாதிச்சிட்டேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படி அந்த பெண்ணை அடைந்து தீரணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சு அந்த பெண்ணை கொண்டு ஒப்படைச்சிட்டேன். அவளும் தன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விட்டாள். சொல்றாரு, சஹீஹ் புகாரி ஹதீஸ் எடுத்து பாருங்க. அவளும் என்னை முழுமையாக என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாள் தன்னை. குன்து அக்உது ஹைது யக்உதுல் காயித், அந்த தவறான காரியத்தை செய்யக்கூடியவன் எப்படி உட்கார்வானோ அப்படி நான் உட்கார்ந்து விட்டேன். எல்லா ஆயத்தங்களும் ரெடி ஆயிட்டேன். இந்த நேரத்தில் அந்த பெண் சொன்னால், எப்னாஹி இத்தகில்லாஹ், என்ற சகோதரனே அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், ரப்பல் ஆலமீனே இந்த வார்த்தை நான் அப்படியே விட்டு எழுச்சி வந்துட்டேன். வேற எந்த தடையும் கிடையாது, எனக்கு வேற எந்த இடையூறும் கிடையாது. அவ சொன்னா, என அல்லாஹ்வுடைய அடியானே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னால், அந்த இத்தகில்லாஹ் என்ற வார்த்தை ரப்பல் ஆலமீனே என் உள்ளத்தை ஆட்டிருச்சு. நான் எழுச்சி வந்துட்டேன். யா அல்லாஹ், நான் செய்த இந்த காரியம் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறையை விலகச் செய் என்று துவா செய்றாரு. பாறை விலகி 3 பேரும் வெளியே வர்றாங்க. சகோதரர்களே, நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்வுக்காக மட்டுமே, வேற எந்த நமக்கு நோக்கம் இல்லை, ஏதாவது ஸ்பெஷலான ஒரு அமல் இருந்து அந்த அமலை ஞாபகப்படுத்தி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நிச்சயமா ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த அந்த அதனுடைய வசீலா, அமல்களை வைத்து வசீலா கேட்பது, அந்த அமல்களை வைத்து நமக்கு கேட்கக்கூடிய வசீலாவின் காரணமாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்போ நாம என்ன யோசிச்சுக்கிண்டா, நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இக்கட்டான நிலைமை வந்தா நாம அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கறதுக்கு நம்மள்ட்ட ஏதாவது அமல் இருக்குதா? ரப்பல் ஆலமீன் இந்த காரியத்தை உனக்காண்டி மட்டும்தான் செஞ்சேன், உனக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேற எதுவும் என்னை தடுக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம வாதாடி போராடி சண்டை போட்டு உரிமையோடு கேட்கிற அளவுக்கு நம்மள்ட்ட ஏதாவது அமல் இருக்குதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹைர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிதான் காப்பாத்தினா. சொல்றாங்க, லவ்லா அன் ரஆ புர்ஹான ரப்பி, தன்னுடைய இரட்சகனுடைய அத்தாட்சியை மட்டும் பார்த்திருக்கவில்லை என்றால் அவளுடைய இச்சைக்கு, அவளுடைய அந்த ஜுலேஹா என்ற பெண்மனுடைய தவறான இச்சைக்கு யார் கட்டுப்பட்டிருப்பாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆளாயிருப்பாங்க அல்லாஹ் சொல்றான். ஆனா தப்பா நினைச்சிடாதீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அப்படியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், நம்முடைய சீதேவியான அடியார்கள் ஒருவர், அவர் மிகச்சிறந்த நல்லடியார்கள் ஒருவர். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஹைர், இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, போராட்டம் நடக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, பின்னாடி திரட்டிக்கிட்டு வர்றா. என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பெண்கள்கிட்ட கேள்வி வந்துருது, நாம் ஒரு காரியத்தை நாடி நேர்த்தி கடன் நாடி இருந்தால் அந்த காரியம் நிறைவேறிய பின் அந்த நேர்த்தியை மறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ருஃபியா அன் உம்மத்தி அன் நிஸ்யான் வல் ஹதா, என்னுடைய உம்மத்து மறதியாகவோ தவறுதலாகவோ செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்களுக்கு என்ன நேர்த்தி கடனே மறந்து போச்சு, தப்பு கிடையாது, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஞாபகம் இருக்குது, அது நிறைவேற்ற ஆகும். இப்போதான் எனக்கு அதுக்குள்ள கேள்வி வந்துருச்சு. வசீலாவை பற்றி கூறும்பொழுது அமல்களை வைத்து வசீலாவாக துவா கேட்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி வசீலாவாக துவா கேட்கலாமா? அமல்களை பற்றி வசீலா கேட்கறது இப்போ தான் சொன்னேன். நம்ம செஞ்ச அமல்களை அல்லாஹ்ட்ட சொல்லி, அல்லாஹ் இந்த காரியத்தை உனக்காண்டே செஞ்சேன், இந்த அமலை கபூல் செஞ்சுட்டு நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அமல்களை வைத்து வசீலா தேடுறது மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு வசீலா தேடலாமா? அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. கூடுன்னு சில பேர், கூடாதுன்னு சில பேர். ஆனால் அவுலியாக்களை வச்சு, நல்லடியார்களை வச்சு வசீலா கேட்கறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு வசீலா தேடலாம். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வை. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில் உட்காந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய ரவுலா பக்கத்தில் உட்காந்து கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப், இறந்து போனவருடைய ஹபீப், அந்த ஹபீபுடைய பொருட்டால் நான் கேட்குறோம், எங்களுடைய பச்சத்தை தீர்த்து வச்சுன்னு உமர் ரலியல்லாஹு துவா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கேட்கலாம், தப்பு இல்லை. தொழும் பொழுது கையை நெஞ்சின் மீது கையை கட்ட வேண்டுமா? விளக்கவும். நெஞ்சின் மீது வைக்க வேண்டுமான்னு என்ன தெரியல எனக்கு. நெஞ்சு மீது தானே வைக்கிறோம். கீழே தொப்புளுக்கு இல்லையா, நெஞ்சுக்கு மேலையா, இப்படியா, இப்படி எனக்கு விதமாக தக்பீர் கட்டுறாங்க இல்லையா? எந்த தக்பீர் கேட்குறாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, அல சதர், நெஞ்சின் மீது அவருடைய கையை வைத்து பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் சரியான முறை. இந்த மாதிரி வச்சு முடிக்கிறோம். சில பேர் நெஞ்சின் மீதுங்கிறத நெஞ்சு இதுக்கு மீது இப்படி எடுத்துக்கிறாங்க, இப்படி நிற்போம். இது தவறு. நெஞ்சின் மீதுங்கிறது இந்த மாதிரி வச்சு தக்பீர் கட்டுறது முறை, சரியான முறை. அடுத்த சவால் கேட்டிருக்காங்க, வேற்று கிரகவாசிகளை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன? வேற்று கிரகவாசிகளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி. வேற்று கிரகவாசிகளை பற்றி நான் அறிவியலே ஒரு முடிவுக்கு வரல. அவங்க மனிதர்களா வேற ஜீவராசியா என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வரட்டும். அப்புறம் நம்ம குர்ஆனை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், குர்ஆன்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி. அடுத்த சோதர் கேட்குறாரு, ஐ ஹவ் ஹவுசிங் லோன் ஆஃப் 14 lakhs until 2022. I am paying EMI rupees 16,000. I have 85 sovereign gold. Please let me know if zakat is applicable on me. அதாவது 14 சவரன் 14 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதான். பேயிங் இஎம்ஐ என்னது? வட்டி. வட்டி. லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். வட்டிக்கு இப்போ இஎம்ஐன்னு ஒரு பேர் இருக்குதோ? வட்டி சொன்னால் தெரிஞ்சுட்டு. சரி, ஐயோ 18 சவரன் கோல்டு இருக்குதான். இப்போ 85 அந்த வட்டி வந்து கணக்கில் வராது. அது பாவம். அந்த பாவத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டு போங்க. இதுக்கு ஜக்காத் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் 85 சவரனுடைய மதிப்பு நீங்கள் என்ன மதிப்பு போட்டு அதுலேருந்து 14 லட்சத்தை கழிச்சிருங்க. கழிச்சிட்டு மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துடணும். மீதி உள்ள அமௌண்ட்டு 10.25 பவுனோட அதிகமாக இருந்தால் ஜக்காத்து கொடுத்துடணும். இல்லை ஹஸ்ரத் 85 லட்சத்துலேருந்து 14 லட்சத்தை கழிச்சோம்னா 14 மீதி கடன் தான் மிச்சம் இருக்குது. கடன் தான் மிச்சது. 85 பவுனும் போய் மீதி கடன் தான் மிச்சம் இருக்குதா, நீங்கள் தாராளமாக ஜக்காத்து வாங்குங்க, தப்பு இல்லை. குவைத்திலேன் சகோதரர் கேட்டிருக்காங்க, கோல்டன் ஏஜுக்கு பிறகு ஹசரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள் என்பது உண்மையா? கோல்டன் ஏஜ் என்னது? பொற்காலம். எந்த காலத்து பொற்காலம் அது? கேள்வி தெளிவாக கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி மாற்று மதத்தார்கிட்ட எந்த முறையில் தாவா பண்ணலாம், ஒரு மனிதன் அப்படின்னு டிப்ஸ் கொடுங்க. தாவா செய்கிறதுக்கு நான் முஸ்லீமுக்கு எப்படி தாவா செய்யலாம் அப்படிங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. தாவா செய்கிறதுக்கு பெரிய பேச்சு திறமை இருக்கணும், நாவடம் இருக்கணும், எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான்னு சொல்லணும், அவருக்கு நல்ல குர்ஆன் ஆயத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், எந்த ஒரு நான் முஸ்லீமை பார்த்தாலும் யா அல்லாஹ் இவர் நரகத்துக்கு போயிடுவாரோ என்ற இந்த ஒரு கவலை மட்டும் போதுமானது. என் கண்ணெதில் நரகத்துக்கு போகிறாரே என்ற இந்த ஒரு கவலை மட்டுமே உங்களுக்கு போதும் ஒருத்தர் தாவா செய்கிறதுக்கு. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அசருக்கு பிறகு ஒரு பையன், 2 கால் இல்லாத ஒரு பையன், கையில் தடியை ஊனிக்கிட்டு ஒரு பையன் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு பாய் என்னை கூப்பிட்டு வந்தாருங்க, என்னை பள்ளிவாசலில் விட்டு போயிட்டாரு. என்னப்பா என்ன விஷயம்? நான் வந்து எனக்கு சொந்த ஒரு கும்பகோணம், நான் இங்கே ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து கை சக்கர சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கொடுக்கறதுக்கான கூப்பிட்டுருந்தாங்க. நான் சைக்கிள் வாங்குறதுக்காண்டி வந்தேன். சைக்கிள் வாங்கிட்டேன். ஆனால் அந்த சைக்கிளை திரும்ப ஊருக்கு கொண்டு போகிறது எனக்கு காசு இல்லை.
திரும்ப ஊருக்கு ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை, 450 ரூபா என்ன கேட்குறாங்க, நானும் ஊருக்கு போய் ஆகணும், என்கிட்ட காசு இல்லை. அப்போ யாருப்பா அங்கே கொண்டு வந்தா? யாரோ ஒரு பாய்கிட்ட சொன்னேன், அவர் கொண்டு வந்து மக்காப்பள்ளிக்கு போ, இருக்கார் ஒருத்தர் வீணா போனவர், அவர் போன விட்டு போயிட. இது என்ன பெரிய வேதனைண்டா, பாவன் தாம்பரத்தில் ஒருத்தர் நடந்த ஒரு சம்பவம். தாம்பரத்தில் பரிசு தொலைச்சிருக்காரு ஒருத்தர், தாம்பரத்தில் பரிசு தொலைச்சிட்டாரு. அவர் விழுப்புரத்துக்கு போகணும். தாம்பரத்தில் விழுப்புரம் போகிறதுக்கு எவ்வளோங்க வரும்? ஒரு 50 ரூபா ஆகுமா, இல்லை 100 ரூபா ஆகுமா? அங்கிருந்து விழுப்புரம் போகிறதுக்கு பதிலாக அங்கே உள்ள ஒருத்தர் டிக்கெட் எடுத்துட்டு மக்காப்பள்ளிக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இங்கே வந்து நின்றுக்கிட்டு என் பரிசு தொலைஞ்சு போச்சுங்க, நான் விழுப்புரத்துக்கு போகணும். எங்கே இருந்தாலும் தாம்பரத்தில் வர்றேன். தாம்பரத்தில் இங்கேருந்து பாதி தூரம் தாம்பரம், அங்கேருந்து அங்கே ஆளுக்கு 10 ரூபா போட்டால் முடிஞ்சு போச்சு. இல்லை மக்காப்பள்ளிக்கு போ. அது வர்றது ஒரிஜினல் பாதி, டூப்ளிகேட் பாதி. ஹயர் அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்றோன்னு வைங்க. அந்த மாதிரி இந்த பையனை பார்க்கும் பொழுது, அப்போ யார் அனுப்புனா? அவன் பேர் என்ன? ஏதோ முகேஷ் குமார் ஏதோ பேர் சொன்னான். இந்து பையன். என்ன படிச்சுட்டு? 10th படிச்சிருக்கேன். சரி ஓகே. கூட அப்போ ஒரு நண்பர் இருந்தாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீ நோம்பு திறந்துட்டு போகும்பொழுது நேராக வண்டி எங்கே, சைக்கிள் எங்கேப்பா இருக்குது? எக்மோ ஸ்டேஷனில் நிற்கிது. சரி ஓகே, ஸ்டேஷனில் பாருங்கள், சைக்கிள் இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிவிட்டு அவருக்கு அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த நண்பர் என்ன சொன்னார், தம்பி இஸ்லாத்தை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, சரி வந்த பையன் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவோமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன். அப்போ 2 கையுமே இல்லை, 2 காலுமே இல்லை, 2 காலுமே போலியோ அட்டாக் போல தெரியுது. அப்போ உனக்கு இஸ்லாத்தை பற்றி ஏதாவது தெரியுமா தம்பி? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. என்ன தெரியும்? என்னை வளர்த்ததெல்லாம் வந்து முஸ்லீம் தாங்க வளர்த்தாங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட கால் ஆப்ரேஷன் முஸ்லீம் தான் பணம் கொடுத்தாங்க. அப்படியா? சரி, இப்போ நீ இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைங்க. அப்படியா, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரையும் அவனை கூப்பிட்டு வெளியே போயிடுங்க, ரூமுக்கு வெளியே போயிடுங்க, இங்கே ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, வெளியே நிதானமாக உட்கார வச்சு அவங்களுக்கு தாவா செய்யுங்க அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் அந்த பையனுக்கு தாவா செஞ்சதில் அவன் அந்த பையன்ட்டு அந்த ரியாக்ஷன் சொன்னால், எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இஸ்லாத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி, ஆனால் யாரை போய் மூவ் பண்ணுறது எப்படி கேட்குன்னு தெரில, எனக்கு உடனே களிமா சொல்லித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் களிமா சொல்லி கொடுத்து அவர் இன்னொரு நண்பர்கிட்ட ஒப்படைச்சி போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற்றி விட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தாவா செய்கிறதுக்கு பெரிய பேச்சு திறமை இருக்கணும், மக்காப்பள்ளி மாதிரி பெரிய தலைப்பாக கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த நண்பருக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு கவலை, நம்மளை உதவி தேடி வந்திருக்கிறான், இது நம்முடைய உதவியை பெறக்கூடிய பையனுக்கு ஏன் நம்ம இஸ்லாத்தை சேர்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கவலை உட்காந்து பேசினாரு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். வெறும் உதவி கேட்டு வந்த பையன் போகும்போது களிமா சொல்லிட்டு மூமினா போகிறான். இன்னைக்கு மகரிப் நடந்த சம்பவம். அப்போ அதனால் தாவா செய்கிறதுக்கு பெரிய திறமை வேணும், பேச்சு திறமை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட வேணாலும் எப்படின்னு பேச ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லைங்க, ட்ரெயினில் போகிறோம், நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க ட்ரெயினில் போனோம்னு வச்சுங்க, வளமையாக தொழுவங்க கூட ட்ரெயினில் தொழுவ மாட்டாங்க. ஏன்? அங்கே தான் கண்டிப்பாக தொழுவணும். நம்ம அங்கே முசலா வச்சு தொழுதோம்னா அது மற்றவங்களுக்கு ஒரு தாவா, அவங்களே கேட்பாங்க, இவை தொழுவுறீங்களே என்ன பாய் அப்படின்னு வாயை திறந்தான்னு வச்சுங்க, தொலைஞ்சா மாட்டிட்டான் மாட்டாவன், ஒரே அமக்கா பிடிச்சி அமைக்கிறணும். அதே மாதிரி என்ன பண்ணோம், ஏதாவது நல்ல இஸ்லாமிய புத்தகங்களை 4 பேர் தெரியுற மாதிரி உட்காந்து படிக்கணும். 4 பேர் தெரியுற மாதிரி உட்காந்து படிக்கணும். அப்போதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் வரும், அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்படியும் கேட்கலையா, நம்மளா வாயை விடணும். அப்புறம் எங்கே இருக்கீங்க சார், எந்த ஊர், எங்கே போகிறீங்க, அவங்க ஏதாவது ஒரு லைன் நம்மள்கிட்ட மாட்டுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்டா, இதுக்கெல்லாம் தேவை பேச்சு திறமையோ நாவன்மையோ பெரிய தாடியோ பெரிய ஜுப்பாவோ தொப்பியோ இல்லை. நமக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு கவலை, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே எங்களுக்கெல்லாம் ஈமான கொடுத்துற, நாங்களாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம், ஆனால் எங்களோட கூட சகோதரர்கள் இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும் எங்களுடைய கடமை, ஆனால் என் கண்ணதில் நரகத்துக்கு போகிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கவலை இருந்தால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் யாரும் நீங்கள் தாவா செய்யலாம். ஆக தாவா செய்வதற்கு தேவையான பேசிக் குவாலிஃபிகேஷன், அடிப்படை தகுதி இந்த கவலை தான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். முசாஃபா கொடுக்கறதின் முறை என்ன? 2 கையில் கொடுக்கணுமா இல்லை ஒரு கையில் முசாஃபா கொடுத்தா போதுங்க? முசாஃபா 2 கையில் கொடுக்கணுமா, ஒரு கையில் கொடுக்கணுமா? சஹீல் புகாரியில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா ஒரு துவா கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய ஒரு கை ரசூலுல்லாஹ்வுடைய 2 கைகளுக்கு மத்தியில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது துவா சொல்லி தரும் பொழுது சில சமயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையிலே முசாஃபா செஞ்சுருக்காங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேருந்து 2க்குமே ஆதாரம் இருக்குது. ஒரு கையில் சேர்த்துக்கு ஆதாரம் இருக்குது, 2 கையில் சேர்த்துக்கு ஆதாரம் இருக்குது. 2 கையில் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சுருக்காங்கடா, யாருக்காவது ஏதாவது சொல்லிக் கொடுக்கும் பொழுது, உதாரணமாக கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், ஈஜாப் கபால் சொல்லிக் கொடுப்போம்ல, கேள்விப்பட்டது இல்லையா? அப்படிதான் எங்களுக்கு நடக்கவே இல்லையா? ஈஜாப் கபூல்னா மாப்பிள்ளை சொல்றது, என்னுடைய மகள் சோன்சோ பேகத்தை இத்தனை ரூபாய் மகருக்கு
இந்த சபையோர் முன்னிலையில் உங்களுக்கு திருமணம் செய்து தந்தேன், ஒப்புக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் ஈஜாப் கபூல். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும், ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது திரும்ப சொல்லும் பொழுது, இல்லை ஏதாவது துவா கற்றுக் கொடுக்குறோம், அந்த மாதிரி நேரத்தில் 2 கையை பிடிக்கணும். சாதாரண 2 முஸ்லீம்கள் சந்திக்கிறாங்க, அப்போ ஒரு கையை பிடிச்சா போதும். ஷேக்கன் பண்ணுறது, ஷேக் பண்ணுறது இது நசாராக்குடைய கலாச்சாரம். சில பேர் கையை பிடிச்சி ஷேக் பண்ணுவாங்க, இது கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், இது கூடாது. ஒரு கையை பற்றி பிடிக்கணும், அது மட்டும் தான் சுன்னத்து. எங்கள் ரிலேஷனில் ஒரு தர்கா பிரஸ்து செய்கிறாங்க, அங்கேருந்து இஃப்தியாரி ஐட்டம் வந்துச்சு, அது சாப்பிடலாமா நோம்பு இருக்கிறதுக்கு? ரிலேஷனு நம்ம ரிலேஷன் அத்தை மகம் ரொம்ப எல்லாம் தர்கா பிரஸ்து நமாஸெல்லாம் படிக்கிறதில்ல, அவங்க வீட்டிலேருந்து அந்த இஃப்தியாரி வரும்ல அந்த ஐட்டம், அந்த மாதிரி வந்துச்சு, அதை வச்சு வீட்டில் நம்ம இஃப்தியாரி. ரிலேஷன் தர்கா பிரஸ்தாக இருக்கிறாங்க, எல்லாம் தர்கா வழிபாடு உள்ளவங்களா இருக்காங்க, இபாதத்தெல்லாம் இல்லை, அவங்க வீட்டிலேருந்து வர்ற இஃப்தார் உணவுகளை சாப்பிடலாமா? அவங்களுடைய வருமானம் ஹலாலான வருமானமாக இருந்தால் நான் முஸ்லீம் தர இஃப்தார் கூட சாப்பிடலாம். ஹராமான வருமானமாக இருந்தால் பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய தாடி வச்சுட்டு பெரிய ஜுபா போட்ட ஆலிம்சா தரதாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம அங்கே அவருடைய வருமானம் ஹலாலா ஹராமான்னு தான் பார்க்கணுமே தவிர முஸ்லீமா நான் முஸ்லீமா தக்வா உள்ளவங்களா இறையச்சம் உள்ளவங்களா அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹராமான வருமானம் வந்து சாப்பிடக்கூடாது, ஹலாலான வருமானம் தான் சாப்பிடலாம். அதே நேரத்தில் நம்முடைய ரிலேஷன் ஒருத்தவங்க இந்த மாதிரி தர்கா பிரஸ்தா இருக்காங்க பொழுது அவங்களுடைய அன்பளிப்பை அவங்களுடைய இஃப்தாரை நம்ம கபூல் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திரும்ப எடுத்து சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அதை எடுத்து சொல்லணும், இல்லை நம்ம அல்லாஹ்வுடைய குற்றவாளி ஆகிடுவோம். ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இந்தியா இராணுவத்தில் சேரலாமா? ஒருவேளை போர் வந்ததுன்னா முஸ்லீம்களே பாகிஸ்தானோட போர் வருது, ஒரு முஸ்லீம்களே கொல்ற மாதிரி நிலைமை வந்து. நல்ல கேள்விங்க. முஸ்லீமாக இருந்தது இந்திய இராணுவத்தில் சேரலாமா? சேரக்கூடாது என்று சொன்னால் மிகப்பெரிய தேச குற்றமாகிவிடும். இராணுவத்தில் சேர்றது, இராணுவத்தில் நல்ல போஸ்டில் இருக்கிறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் காஷ்மீர் எல்லையில் கார்கில் மாதிரி நேரங்களில் சண்டை வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கண்டா முஸ்லீம்களை தான் கொண்டு போய் முன்னிறுத்துறாங்க. கார்கில் எல்லை போர் நடந்த நேரத்தில் வந்த இந்தியா டுடே மாதிரி பத்திரிகைகளில், ஃப்ரண்ட்லைன் மாதிரி பத்திரிகைகளில் தகவல் செய்தி எழுதுனாங்க. என்னண்டா அங்கே முஸ்லீம்களை கொண்டு முன்னாடி நிறுத்தினா அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு நாரே தக்பீருங்கிறானா, இவன் அல்லாஹ் அக்பர்னு அங்கே போயிடுறானா. பத்திரிகை எழுதுனாங்க இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு அவன் பின்னாடி போயிடுது, அங்கே போயிடுறது, அந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்கிறது பத்திரிகையில் எழுதுனாங்க. ஹைர், எனவே அந்த மாதிரி நேரங்களில் முஸ்லீம் கொலை செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் கார்கில் போகிற நடக்குது, 24 நேரம் நம்மளை பார்டர்லாம் கொண்டு விட போகிறாங்க, மிலிட்டரியில் எவ்வளோ நல்ல வேலைகள்லாம் இருக்குது, அதனால் தாராளம் மிலிட்டரியில் சேரலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் அவாய்ட் பண்ணிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இந்த MLM மார்க்கெட்டிங் வந்து இஸ்லாத்தில் கூடுமா? அதிலே வந்து இப்போ பொருள் வந்து 2-3 பொருளாக சொல்கிறாங்க. ஒன்று ஒரு பொருள் வந்து பன்மடங்கு விலையாக வச்சு பண்ணுறாங்க, இன்னொன்று பொருளே இல்லை, ஆள் சேர்த்துட்டா கமிஷன் வந்து சேர்ந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா அப்படியே A+, B+, C+ அப்படி வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு செயின் போகும், இந்த பக்கம் ஒரு செயின் போகும், எத்தனை பேர் சேர்ந்துட்டே இருக்காங்களோ அத்தனை பேர் கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற இந்த ஃப்ராடு பிஸ்னஸ் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது வந்து ஒரு ஏமாத்து வேலை. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நீங்கள் அதாவது 50 ரூபா டூத் பேஸ்ட் 1000 ரூபான்னு போடுவான். டூத் பேஸ்ட் விலை வந்து வேல்யூ வந்து 50 ரூபா தான், அதுக்கு என்ன 1000 ரூபா போடுவான். ஏன் 1000 ரூபா இதுக்கு? இதில் மற்ற டூத் பேஸ்ட் இதில் ஒரு பாயிண்ட் வச்சாலே போதும், வாயில் நுறையா வரையும். ஏன் சோப்பை கரைச்சி விடுவதுனா நுறையா வரும் வாயில். இப்படி ஏதாவது இல்லாத பொருளாக சொல்லி எல்லாம் வந்துச்சுல காந்தப்படுக்கைன்னு ஒன்று வந்து அந்த காந்தப்படுக்கையில் படுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உடம்பு ராகத்தாக இருக்கும், இந்த மாதிரி இல்லாத பொருளாத அவதூறுகளை சொல்லி இல்லை ஃப்ராடுகளை சொல்லி அந்த வாங்கி கொடுத்தா உங்களுக்கு வந்து சங்கிலி தொடராக வந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறது. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற இந்த பிஸ்னஸ்ஸு இஸ்லாமிய முறைப்படி அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏன்னா ஒரு வியாபாரம் நீங்கள் ஒன்று செய்து இந்த குரானை வந்து நான் விற்கிறேன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கனே முடிஞ்சு போச்சு சாப்டர், லாபமோ நஷ்டமோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் அப்படி இல்லை, நீ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு அவர் லாபமாக போனால் லாபம் வந்துகிட்டே இருக்கும், நஷ்டமாக போனால் நஷ்டம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதுக்கு இடையில இந்த கோல்டு கோஸ்ட் ஒன்று வந்துச்சு. கோல்டு கோஸ்ட் அதில் திருட்டு பசங்க, 1 நம்பர் திருட்டு பசங்க, எல்லாம் ஃப்ராடு பசங்க, ஒவ்வொருத்தனா மாட்டினாங்க. நான் அந்த கோல்டு கோஸ்ட்டை பற்றி நான் சொல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மக்காப்பில் ஜும்மாவில் பேசினேன். இது பெரிய பாவம், ஹராமா. ஏன்னா நம்மளால தான் போய் மயங்கிறது இல்லை. அவன் ஒரு ஏசி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஏசி ஹாலில் உட்கார வச்சு நல்ல அழகான ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு திஸ் இஸ் தர்ஷோ நம்மளால் மயங்கி பொத்துன்னு அங்கே கோல்டு கோஸ்ட் சேர்ந்து வந்துடுறது.
இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இதில் சேருங்க சேராதீங்க ஹராம்ன்ற உடனே ஒரு கூட்டம் உங்கள் பக்கத்தில் ஏரியாவிலேருந்து புறப்பட்டு வந்துச்சு. எப்படி நீங்கள் கோல்டு கஷ்டம் ஹராம்னு சொல்லலாம், நாங்களாம் கோல்டு செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆச்சா பூச்சா நீங்கள் ஹராம் சொல்லியிருக்க கூடாது, ஆச்சா பெரிய தகராறு பண்ணாங்க. அது ஹராம் தான். இப்போ நீ ஏமாத்திட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாளில் பாரு ஒன்றை ஏமாறுற மக்கள் தேடி வராங்களா இல்லையா பாருன்னு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வருஷத்துலேயே காட்டினாவே எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து முழுக்க முழுக்க ஹராம் கூடாது. எல்லாம் வந்து ஆதம் வந்து மண்ணில் இருந்து படைத்தோம் அப்படின்னு சொல்கிறான். பதில் சம்பவத்தை சொல்லும்போது நீங்கள் நபிஸ்வரம் ஏவ் பார்க்க போகும்போது எங்கேருந்து வர அந்த முதியோர் கேட்கும்போது தண்ணீர் இருந்து வருகிறோம் அப்படின்னு நபிஸ்வரம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விளக்கம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் மண்ணிலேருந்து படைச்சதா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சஹாபாக்கள் சம்பவம் சொல்லும் பொழுது அது இவ்வளோ லேட்டாக கேட்குறீங்க, கலாச்சரிக்கிறோம் அன்றைக்குள்ள கேள்வியை அன்றைக்கே கேட்டது. இப்போ நான் அந்த சம்பவத்தை போல எக்ஸ்பிளைன் பண்ண அப்போ தான் வராதவங்களுக்கு புரியும் என்ன கேள்வியும் தெரியாது. அப்புறம் அதாவது அந்த உழவு பார்க்க போன இடத்துல அந்த உழவு பார்த்தவர் கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றது. ரசூல் என்ன பண்ணாங்க, அலாமினல்மா நான் தண்ணீர்லேருந்து வந்தேன் அப்படின்னாரு. என்ன பெரிய ஈராக் தண்ணீர்லேருந்து வந்துட்டீங்களோ அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவத்தை சொன்னோம். என்ன கேட்குறாருண்டா, அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணிலேருந்து படைச்சுதான் சொல்கிறான். அப்போ ரசூல்லா வந்து எப்படி வந்து தண்ணிலேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் மண்ணிலேருந்து படைத்தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ கலக்னா குல்ல ஷையின் ஹய்யின் மினல் மா, எல்லா ஜீவராசிகளையுமே நாம் தண்ணீரில் தான் படைத்தோம். எல்லா ஜீவராசிகளும். அப்போ எல்லா ஜீவராசிகளும் போது ரசூலுல்லாஹ் ஒரு ஜீவராசி தானே, அந்த அடிப்படையில் தண்ணீர்னால படைக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அறிவியலில் சொல்கிறாங்க, அந்த ஆயத்தை ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அறிவியலில் சொல்கிறாங்க, அந்த குரோமோசோம் புரோட்டோசோம் குரோமோசோம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது எந்த ஒரு உயிரணுக்களுமே வந்து புரோட்டோசோம் குரோமோசோம் இருக்கும். அந்த புரோட்டோசோம் குரோமோசோமில் உயிரணுக்கள் உருவாவதில் மிகப்பெரிய பங்கெடுப்பது வந்து புரோட்டோசோம் தான். பெரிய பங்கெடுப்பது புரோட்டோசோம். அந்த புரோட்டோசோம் வந்து 75% தண்ணீர் தான். அதில் 75, அதாவது உயிரணுக்கள் ஒரு உயிர் ஜீவராசி உருவாகிறதுக்கு மனிதனுடைய உயிரணுக்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசிகள் உயிரணுக்களாக இருந்தாலும் சரி, உயிரணுக்கள் முக்கியமான இடத்தை பிரிப்பது புரோட்டோசோம் குரோமோசோம்ங்கிறது. அதில் முக்கியமான இடம் பெறுது புரோட்டோசோம். அந்த புரோட்டோசோமுடைய 75% தண்ணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா கலக்னா குல்ல ஷையின் ஹய்யின் மினல் மா, எல்லா உயிருள்ள ஜீவராசிகளும் தண்ணியிலிருந்து தான் படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நானும் ஜீவராசி தண்ணியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. மேலப்பாளையம் மதரசால இருந்து உங்களை